2 big projects நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? அதை பற்றி சும்மா ரொம்ப ப்ரீஃபாக சொல்லுங்களேன், என்ன பண்ணீங்க? சோனி லிவ்ல மீம் பாய்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். ஐ மீன் என்னோட ஜேர்னியில் அது எனக்கு ரொம்ப மனசுக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் தான் என்ன கன்சிடர் பண்ணும்போது. ஓகே. ஸோ அது வந்து ஒன்று, அது இன்னொன்று வந்துட்டு த டீச்சர்னு சொல்லிட்டு அமலா பால் மேம் கூட ஒரு மலையாளம் ஃபீச்சர் ஃபிலிம். அப்போ நான் வந்து நம்மளுக்கு நிஜமாலுமே நம்ம வேர்த்தான்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இன்செக்யூரிட்டிஸ் எனக்கு இருந்தது. சின்ன வயசுலேயே உங்களுக்கு அவ்வளோ இருந்தது. ஆமாம், அது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸ்கூலில் இருக்கிற புல்லிங், அதெல்லாம் புல்லிங்னு நமக்கு எப்போ தெரியும்னா நம்ம வளர்ந்து வரும்போது அப்போ பண்ணதெல்லாம் புல்லிங் தான் போல லைக். ஆனால் அங்கேயும் போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடி முடிச்சுட்டு வந்தோடனே ஐ காட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் தட் பர்டிகுலர் காம்படிஷன். அப்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணலான்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கும் போது தானே நம்மளுக்கு மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு தோணும். நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஜம்போ ஓகே, இப்போ மோஜோ யார் பண்ணுவா, இப்போ யாராவது கவுண்டர்ஸ் கொடுத்தா நான் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஜம்போவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், மோஜோவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம டான்ஸர், நம்ம ஆக்டர், அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி ஆரம்பித்து ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்ட்லேயே தெரிஞ்சிடும் ஆடியன்ஸ் அதை எப்படி பிக் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க எப்படி ரசிக்கிறாங்கன்றது. ஒரு 5-6 நாள் மட்டும் நாங்கள் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ஒரு 5 to 6 days ஒர்க் பண்ணோம். ஃபுல்லாக ஹார்னஸ்லாம் போட்டு ரோப் போட்டு தூக்கி எட்டி மிதிச்சு போய் செவுத்தில் அடித்து செவுறு உடஞ்சி இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் அப்போ ஷூட் பண்ணோம். அது இன்னும் புது எக்ஸ்பீரியன்ஸ். ரெக்கார்ட் பண்ணும்போது தெரியாமல் ஃபம்பிள் ஆயிரும். ஆமாம், தெரியாமல் இதாயிரும். அதுலலாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இருக்கான்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததில்லை. எந்த டைரக்டர்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு வாட் இஸ் சித்தார்த் அப்படிலாம் யாருமே சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் பே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஹவு இஸ் த பே ஸ்ட்ரக்சர் லைக்? இப்போது ஆட்ஸ்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ஆட்ஸ்லாம் நம்ம பண்ணோன்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 30 to 45 days உங்களோட பேமெண்ட் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. ஆஃப்டர் த ஷூட் கெட்ஸ் டன், ஓகே, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் நடக்கணும், அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகணும். 30 to 45 days இஸ் அவங்க சொல்கிற டைமிங். அதுதான் 30 to 45. ஆக்டிங்ல ஒரு ஏஜ்டு பர்சன் என்டர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, என்ன பண்ணணும்? ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு ஆர் 4th எபிசோட் இன் ரீச்சிங் அவுட் வித் ரீச் கேக். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 4th எபிசோட் வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான கரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் பெர்ஃபார்மிங் ஆக்ட்ஸ். பெர்ஃபார்மிங் ஆக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸிங் இருக்குது, ஆக்டிங் இருக்குது, சிங்கிங் இருக்குது. இந்த மாதிரி நிறையா கரியர் ப்ரொஃபஷன்ஸ் இந்த சப் கேட்டகரிக்கு அண்டரில் வருது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கரியர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எப்படி சக்சீட் ஆகுது அப்படின்றத ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் அண்ட் டான்ஸர் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களோட சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களோட ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணாமல் பாட்காஸ்ட்குள்ளே போயிடுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் ரீச் கேக். நாங்கள் அங்கே நிறையா கரியர் பார்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் லெட்ஸ் கெட் ரைட் இன்டு த பாட்காஸ்ட். Siddharth, welcome to the podcast. Thank you for showing up on such short notice. Thank you. Let's dive right into the questions. Sure. So, tell us a bit about your childhood. Like, what goals did you have when you were young? ஒரு பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு குழந்தையாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வீட்டில் ஒரே பையன், அந்த ஒன்லி சைல்டு. அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, நான் 5 பேர் வீட்டில். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ சின்ன வயசுலேருந்தே என் வீட்டிலேருந்து பேர்லி ஒரு 150 மீட்டர்ஸ்லேயே என் ஸ்கூல் வந்துடும். நான் நடந்து போனால் வந்துடும். அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங், இப்போவும் அவங்க ஒர்க்கிங் தான். ஸோ அந்த டைமில் நான் காலையில் கிளம்புவேன். நான் கிளம்புற டைம்லேயே அப்பா அம்மாவும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்குற டைமில் அப்போ தான் அப்பா அம்மா வருவாங்க. மேபி நான் அவங்க வரக்கு முன்னாடியே தூங்கிடுவேன். இல்லைனா வந்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes, ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படியே தான் இருந்தேன். பாட்டி தாத்தா இருக்கிறதுனால நான் வீட்டில் ஐ க்ரூ அப் வித் தம் ஆக்சுவலி. அவங்க தான் பார்த்துப்பாங்க எல்லாமே. சண்டேஸ் மட்டும்தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை நான் உட்காந்து ஓகே பேசலாம், ஏதாவது பேசணுன்னாலுமே நான் அந்த ஒரு ஸ்கூலிங் டைமில் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு டைம் தான். ஸோ நான் ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு பேசிக்காக வந்து இந்த ஒரு ஆம்பிஷன் இது ஆகணும், நான் பெருசாகி when I grow up I want to become an police officer, பைலட் அப்படி இப்படின்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது. ரொம்ப ரேண்டமாக
கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி தான். திடீர்னு எங்கேயாவது நான் மேபி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன், அங்கே டாக்டர் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்கும், பரவாயில்லையே டாக்டர்னா இப்படி இருக்காங்க, டாக்டர் ஆகணும். பேசிக்காக எல்லா குழந்தைங்களும் பண்ணுற மாதிரி தான் அந்த டைமில். அதுக்கப்புறம் ஸ்கூல் 12th வரைக்கும் என்னோட சினிமா ஜேர்னிலாம் வந்து அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப பேசிக்காக இருந்தது. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல். பட் சேம் ஸ்கூல் தான், பட் இன்னொரு வேர்ஷன், அதாவது அவங்க புதுசாக வேற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக. ஸோ உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே மாறினாங்களா நீங்கள் ஸ்கூல்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது, இல்லை சேம் கிளாஸ்மேட்ஸ் தானே? இல்லை, மாறினாங்க. ஏன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபீ ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே மாறினால ப்ரைமரி ஸ்கூலில் இருந்த ஒரு 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 செட்டப் கிடையாது அங்கே. ஸோ அண்ட் ஆல்சோ அந்த டிஸ்டன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி நிறைய பேர் மாறினாங்க. என் கூட படித்தவங்க ஒரு 4-5 பேர் என் கூட வந்திருப்பாங்க. நான் 5th-6th 6th போகும்போது வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க, அவங்க இருந்தாங்க. பட் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஒரு கேங் ஃபுல்லாகவே எல்லாம் அங்கே போகல. ஓகே, பட் யூ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து உங்கள் கூடவே வந்து அதாவது இனிஷியலாக 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி யூ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஜேர்னி? அப்படி சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் என்னோட எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றாவே படித்த ஃப்ரெண்ட், அதாவது என் கிளாஸ்லேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. மேபி எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும், இல்லை எல்கேஜிலேருந்து 6th 7th வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபார் செவரல் ரீசன்ஸ், ஒன்றா அவங்க ஸ்கூல் மாறி இருப்பாங்க, இல்லைனா நான் மாறினதில்லை, நான் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன், இல்லைனா செக்ஷன்ஸ் மாறி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆகிருக்கும். ஆனால் என் கூட சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட், எல்கேஜிலேருந்தே லைக் அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போவும் நான் கனெக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதே ஒரு ஒரு வைப்பில் சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தோமோ, மேபி நாங்கள் டெய்லியும் பேசிக்க மாட்டோம், லைக் தட்ஸ் ஹவ் வி ஆல் டூ. நம்ம டெய்லியும் பேசலனாலுமே ஒரு ஆனால் போய் பேசும்போது டப்புன்னு அந்த கனெக்ஷன் இருக்கும். அவனும் கோச்சிக்க மாட்டாங்க, நம்மளும் கோச்சிக்க மாட்டோம், ஏன் இவ்வளோ நாள் பேசல, அந்த ஒரு ட்ராமாஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும். ஸோ ஹூ வாஸ் சித்தார்த் பாபு? அதாவது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது என்ன மாதிரி இம்ப்ரெஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஹூ வாஸ் சித்தார்த் பாபு இன் ஸ்கூல்? நிறையா அந்த நான் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் ஸ்கூல்லலாம் சொல்ல முடியாது. பேசிக்காக இருந்த பசங்க மாதிரி தான். நிறைய இன்செக்யூரிட்டிஸ் அந்த டைமில். நான் இப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருப்பேன், கிளாஸ்லேயே நான் தான் ரொம்ப குட்டியாக இருப்பேன். இப்போவுமே நான் டால் கிடையாது. பட் தென் இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட வீக்னஸ் தெரியும், நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணலான்னு. அப்போ நான் வந்து நம்மளுக்கு நிஜமாலுமே நம்மளுக்கு நம்ம வேர்த்தான்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இன்செக்யூரிட்டிஸ் எனக்கு இருந்தது. ஓ, சின்ன வயசுலேயே உங்களுக்கு அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது? அது யூஸ்வலாக நடக்கிறது தான் ஸ்கூலில் இருக்கிற புல்லிங். அதெல்லாம் புல்லிங்னு நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, நம்ம வளர்ந்து வரும்போது ஓ அப்போ பண்ணதெல்லாம் புல்லிங் தான் போல, லைக் ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் புல்லிங்ன்றது அப்புறம் லேட்டர் தான் தெரியும். ஸோ அப்போ வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அண்ட் ஆல்சோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப அதிகம் அந்த டைமில். குழந்தையா இருக்கும் நான் சொல்றது, ஒரு 3rd 4th வரைக்கும் எல்லாமே ரொம்ப நான் கிளாஸ் போனா நான் வீட்டிலேருந்து அழுகாம போனதே இல்லை. எல்கேஜி யூகேஜிலாம் என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கிளாஸ்ல விட்டுட்டு வருவாங்க. நான் அழுவேன் டெய்லி. எங்கள் அம்மாட்ட வயிறு வலிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு போய் சொல்லிட்டு யூஸ்வலாக சில குழந்தைங்கள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பையனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4th ஐ திங்க் 4th அந்த 3rd முடிச்சு 4th 5th வரும்போது தான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூட இல்லை. அப்போதான் என்ன புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுடான்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்கள் வீட்டிலேருந்து புஷ் பண்ண? என் வீட்டில் இருந்தும் சரி, என் வீட்டிலேருந்து ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்களே இவனை ஏதாவது பண்ண வைங்கன்னு. ஆமாம். ஸோ அப்படி சொல்லி என் டீச்சர்ஸ் என்ன புஷ் பண்ணது உண்டு. ஸ்டடீஸில் மட்டுமா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்? ஸ்டடீஸ் வந்து நான் முன்னாடி இருந்தே ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் மேபி கொஸ்டின்ஸ் அது வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே. நான் ஸ்டடீஸ்லேயும் லைக் ஒரு மாதிரி ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜாக தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஃபெயில் ஆயிடுவேன், படிக்கவும் மாட்டான், இவன் வந்து சுத்தமாக வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான், அந்த ஒரு டென்ஷன் என் பேரண்ட்ஸ்க்கும் நான் கொடுத்தது கிடையாது. ஓகே. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் அந்த ப்ரெஷர் இருந்தது கிடையாது. ஐயோ இவன் வேறு ஃபெயில் ஆகிட்டானா எப்படி என்ன பண்ணுறது, அந்த ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஓகே ஓகே. நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர். இவன் வெறும் ஸ்கூல் மட்டும் போயிட்டு வரேன், இவன் புதுசாக அந்த பசங்க அது பண்ணுறாங்க, இந்த பசங்க செஸ்ஸு கேரம், அந்த பையன் கராட்டே, அவன் டான்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க, இவன் எதுவுமே பண்ண மாட்டானேன்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும்ல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ண வச்சிடணும் இவன் நான். ஸோ அப்போ என்னை புஷ் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த 3rd முடிச்சு இந்த 4th 5th வரும்போது. ஓகே. ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணீங்க நீங்கள் போகும்போது? ப்ரோ
ஸ்டார்டிங்கில் எனக்கு நினைச்சு தெரிஞ்சதுலேருந்து ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு கராட்டே தான் போனேன். கராட்டே கிளாஸஸ் ஓகே என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்துட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்னன்னு போய் பார்த்தா ஃபுல்லாக ஒரு 4 பசங்க டெமோ கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ நான் எட்டி பார்க்குறேன், கிளாஸ்லேருந்து எட்டி பார்த்தா யாருன்னு பார்த்தா எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பெல்ட்லாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம படத்துலலாம் பார்த்த அந்த அப்போ அந்த டைமில் வந்து இருந்த படங்கள்லாம் அந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. பரவாயில்ல இவங்க பாடுறா பயங்கர அந்த அவுட்ஃபிட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்களே, சரி ஜாயின் பண்ணலாமே ஜாயின் பண்ணது தான் கராட்டே கிளாஸஸ். அதுலேயும் நான் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் நான் இருந்தேன். ஒரு 6th வரைக்குமே ஐ வாஸ் கோயிங். நான் சொல்கிறது 4th 5th 6th 7th வரைக்குமே ஐ திங்க். ஆமாம் 7th. ஏன்னா அந்த ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் ஒரு வருஷம் நான் கராட்டே கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓகே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ப்ரௌன் பெல்ட், அதாவது அதுக்கு மேபி இதுக்கப்புறம் ப்ரௌன் 2, 3ன்னு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளாக் பெல்ட் இருக்கும். ஸோ ஒரு 5-6 பெல்ட்ஸ், அதாவது நான் சொல்கிறது லெவல் அப். அது ஒரு 4 இயர்ஸ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் டான்ஸ் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில். சும்மா அந்த கராட்டே போசிங்லாம் இருக்கும்ல, ஃபைட் பண்ணும்போது நான் கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக எனக்கு நான் தூங்கி எந்திரிச்சு சும்மா காலையில் எந்திரிக்கும் போது கண்ணாடி முன்னாடி இதெல்லாம் தாண்டி யாராவது ரிலேட்டிவ்ஸ் வரும்போதெல்லாம் சும்மா இப்படி பண்ணுறது, சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறது. அது வந்து நான் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணல. என்னடா பண்ற, சும்மா கையை தூக்கி என்ன இப்படி பண்ணிட்டே இருக்கேன்ற மாதிரி இருந்தது கொஞ்ச நாள். ஓகே அது ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது, எனக்கு சும்மா கேஷுவலாக வந்துட்டு இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ட்ராயிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே இன்ட்ரெஸ்ட் அங்கே மாறிச்சு. ஓகே வரைவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வரைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் நான் சொல்கிற 6th அப்புறம் ஒரு இது கிரிக்கெட் கோச்சிங் விஷயம்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஃபுட்பால் கோச்சிங் போயிட்டு இருந்தேன் சைடில். இன்னொன்று ட்ரம்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ரோல் பண்ணல. ஸோ அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, ஃப்ரீயாவது வந்து கற்றுக்கோங்கடான்னு சொல்லிட்டு. நம்ம சரி ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் போனேன். கொஞ்ச நாள் ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்கூல் பேண்டில் இருந்தேன், ட்ரம்பெட் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியலையன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. ஸோ எல்லாமே வந்து ஒரு கிளாசிக் இந்தியன் சைல்டு மாதிரி. ஆமா, I was giving it a try. எது நம்மளுக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம், எது நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மேபி நான் இது ஒன்று மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மேபி அதை விட பெட்டரா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் I was trying it out. ஓகே, ஸோ யூ டூயிங் எவ்ரிதிங் parallelly. வாட் டிட் யூ செட்டில் அப்பான்? கடைசியில் எதில் செட்டில் ஆனீங்க நீங்கள்? ஃபைனல் ஹாபினா டான்ஸிங் தான். டான்ஸராக ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வர ஆரம்பித்த டைமில் தான் நான் செட்டில் ஆனேன். ஓகே, ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் வந்து குரூப் டான்ஸ், அதாவது ஆனுவல் டே டைம்ஸில் சொல்கிறேன், குரூப் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ ஆடுற ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு குரு. ஓகே, அதாவது she used to dance பரதநாட்டியம் முன்னாடி. ஓகே, when she was doing a school நாள் long back. ஓகே, அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா டான்ஸ் ஆடிலாம் நானும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் பிறந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு இதில் அம்மா வந்து கேரளாலேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் அப்பா அம்மா 2 பேரும் இங்கே செட்டில் ஆகி, ஸோ அவங்க ஆடி நானும் பார்த்ததெல்லாம் கிடையாது. ஸோ she wanted me to dance. ஏன் குரூப்பாகவே ஆடிட்டு இருக்கேன், தனி ஆட ஆரம்பி, சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆடுவோம். என்டையர் ஸ்கூல்லேயே ஒரு பையன் சோலோ டான்ஸ் ஆடுவான்னா அந்த டைமில் சொல்கிறேன். இப்போ நிறையா பீப்புள் தேவ் ஸ்டார்டட் கெட்டிங் தட் என்ன சொல்கிறேன் ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் மாறி இப்போ இருக்கிற ஒரு ஏராவில் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜென்ரேஷன், அதாவது எனக்கு அப்புறம் வந்து ஜென்ரேஷன் சொல்கிறேன், அவங்கெல்லாம் நிறையா இப்போ தேர் கெட்டிங் மோர் கான்ஃபிடென்ஸ். அவங்க வீட்டிலேருந்து கிடைக்கிற சப்போர்ட் தாண்டி ஸ்கூலில் நிறையா பப்ளிக் ஒகேஷன்ஸ்லாம் ஆடியோ இல்லை ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கனால, அந்த ஒரு என்விரான்மெண்டல் செட்டப் இருக்கனால இப்போ நடக்கிற மாதிரி கிடையாது. அப்போ எனக்கு ரொம்ப பயம், நான் ஆடவே மாட்டேன்ற மாதிரி. குரூப் டான்ஸே ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு ஆடுறேன். சோஷியல் மீடியாலாம் எதுவும் இல்லை. இப்போ பார்த்து தனியா ஆடுறாங்கன்றத பார்த்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரிகர் மாதிரி மென்டலி நம்மளுக்கு வந்து நம்மளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் கிடையாது. ஐயோ 4 பேர் பார்ப்பாங்களே நம்ம கேவலமா ஆடிட்டோம், இல்லை ஏதாவது ஒழுங்கா ஆடல நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் ஓடிட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் பவுண்ட் டு தட் ஏரியா. அங்க இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ என் ஸ்கூல்ல படிக்கிற பேரண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்னைக்கு தான் நான் என் பேரண்ட்ஸ், அதாவது நான் அந்த டைம்ல ஐயோ மார்க்கை பத்தி யோசிச்சுட்டு கவலையில இருப்பேன். நான் இன்னொரு பேரண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவே நான் அன்னைக்கு தான் மேபி ஒரு 5 to 10 minutes பார்த்துருப்பேனா இருக்கும். அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதே எனக்கு ஒரு பெரிய பயம், ஸ்டேஜ் ஃபியர். என்ன வந்து ரொம்ப ஷை டைப் அந்த டைம்ல. ஸ்டேஜ்ல வரும்போது ரொம்ப ஷையா இருந்த ஒரு டைம் அது. ஸோ அப்போ எங்க அம்மா தான் எனக்கு ஆட வச்சு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ல டே ப்ளீஸ்டா எனக்கா ஆடுறான்னு சொல்லி எப்படியும் ஆட வச்சிட்டாங்க. ஸோ 1 வருஷம் ஆடினேன், 2 வருஷம் ஆடினேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து வெளியே ஸ்கூல்ஸில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் டான்ஸ். ஸோ அங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அங்கே நான் ஐ திங்க் நான் சோலோ ஆடி ஸ்கூலில் ஆனுவல் டேக்கு ஆடி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தேர்ட் இயர் வந்துட்டு வெளியே ஸ்கூலுக்கு வந்து நான் அனுப்பிச்சாங்க. ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஸ்கூலே செலக்ட் பண்ணி உங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த டைமில் வேற ஒரு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணேன். அப்போவுமே நான் அனுப்பும்போது நான் போக மாட்டேன்னு அழுதேன். நான் வெளியே ஸ்கூலில் உள்ள ஆட சொல்லிட்டீங்க, நான் ஆடிட்டேன். நீ எங்கள் அம்மா கேட்டாங்க, நான் ஆடிட்டேன். வெளியே இப்போ போய் மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறீங்களா, இங்கேயாவது பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, அவங்களோட சிப்ளிங்ஸ் எல்லாம் வெளியேனா யாருன்னே தெரியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். மற்ற ஸ்கூல்லாம் வந்து கம்பீட் பண்ணுவாங்க. எனக்கு பயம், ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் அங்கேயும் போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடி முடிச்சுட்டு வந்தோடனே I got the first place in that particular competition. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அட்லீஸ்ட் ட்ரை ஆவது பண்ணலான்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கும் போது தானே நம்மளுக்கு மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு தோணும். அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் வாஸ் a major factor உங்களோட ஷைனஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வந்ததுக்கு. and that validation is from you winning the competition specifically, not from how the audience responded. ஏன்னா நீங்க ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும், ஏன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் நம்ம டான்சர், நம்ம ஆக்டர், அதனால சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஆரம்பிச்சு ஒரு 10ல இருந்து 20 செகண்ட்லயே தெரிஞ்சிரும் ஆடியன்ஸ் அதை எப்படி பிக் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க எப்படி ரசிக்கிறாங்கன்றது. அண்ட் அவங்க பிஹேவ் பண்றதுலயே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்க இருந்து வந்து ஒரு சியரோ ஒரு கிளாப்ஸோ வந்தாதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் இன்னும் மேபி அவன் சொல்ற கவுண்டர்ஸ், அவன் போடுற கவுண்டர்ஸை தாண்டி அவன் மேபி ஆன் த ஸ்பாட் இன்னும் பெட்டரா கூட போடுவான். அதே மாதிரி when you performல நம்ம வந்து எனர்ஜி லெவல் கம்மியா இருந்தாலும் நமக்கு பயம் இருந்தாலும் அவங்க பிஹேவ் பண்றது, அவங்க என்கரேஜ் பண்ற டைம்ல நம்மளுக்குள்ள ஒரு ரஷ் ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு அட்ரினல் ரஷ் ஒன்று. இப்போ பாடுறா என்ன பண்றேன் பாருடான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். தட் டிரெக்ட்லி தட் கன்வெர்ட்ஸ் யூ டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கான வேலிடேஷன் கிடைக்கும், பிரைஸ்னா பிரைஸ் கிடைக்கும், புதுசா ஏதாவது யாராவது அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும், மேபி ஃபியூச்சர்ல இதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபேக்டரும் ரொம்ப முக்கியம், ஆடியன்ஸோட ஃபேக்டர்ஸும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ அந்த காமனாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்காது பார்த்தீங்களா, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நான் கெத்துதா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இட்ஸ் a very stupid mentality. ஏன்னா வந்து you need to know, ஏன்னா நீங்கள் performing in front of an audience, you need to know how they respond to how you perform. அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு ஒரு வேலிடேஷன் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும். அதுதான் என்ன யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்றன்னு சொல்றது ஒரு கேட்டகரி. பட் அது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது நான் இப்ப பேசுறது எல்லாமே நான் சொல்றேன், எல்லாமே வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ், நான் வந்த ஒரு ஜேர்னி எல்லாம் பேஸ் பண்ணி தான். இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்ற இடத்துல நான் இல்லை, நான் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். இவ்வளவு நாள் நான் சொன்னது கிடையாது. ஸோ நான் சொல்றேன். ஸோ அந்த ஒரு யார் என்ன நினைச்சாலும் என்ன எனக்கு கவலை இல்லை நான் பண்றேன்றது ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். அது மேபி நான் பண்றதை பண்ணிட்டே தான்டா இருப்பேன் அப்படின்னு அப்படி பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா நான் பண்றதுனால என்னை சுத்தி இருக்கிற சர்க்கிள்க்கோ இல்ல இன்னொரு பெனிஃபிட் கிடைக்குது. அட்லீஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கலன்னா கூட ஹார்ம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்ற பாயிண்ட் ஓகே. நம்ம ஒண்ணு என்ன வேணா பண்ணுவோம்டா, நீ என்ன வேணா நினைச்சுக்கோடான்னு பண்றதுனால அவன் சாப்பாடுல மண்ணள்ளி போடுற மாதிரி கேட்டகரி வந்துருச்சுன்னா வைங்களேன், அது பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அது நான் அப்படி வந்து நான் யோசிக்கிற ஆள் தான். எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சில விஷயத்துல யோசிப்பேன். You have to be, you could say, selfish at some points. ஆனா எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கிறது செல்ஃபிஷ்னஸ் வந்துட்டு இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் எக்ஸலன்ட் பாயிண்ட். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப், அதாவது நீங்கள் வந்து டான்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு கிக் பண்ணியிருப்பீங்க, அப்புறமா ஆக்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப்ன்ற மாதிரி ஒன்று எடுத்து பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டு பற்றியும் கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக என்ன பண்ணீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இதுலன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஜாப்னா வந்துட்டு டான்ஸிங் இதெல்லாம் தாண்டி என்னோட காலேஜ் ஜாயின் பண்ண டைமில் நான் சென்னைக்கு வந்த புதுசு. அப்போது அதுக்கு முன்னாடி நான் சென்னை எப்போ வந்திருக்கேன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரியாலிட்டி ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, I was a contestant in a ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில். அதுக்கப்புறம் அப்போவும் எனக்கு சென்னை எக்ஸ்போஷர்லாம் கிடையாது, நேராக போவோம், ஷூட்டிங் போவோம். எங்கே நடக்குதோ ஏவிஎம் ஸ்டுடியோஸில் நடந்துச்சு, அங்கே போவோம், ஷூட் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ நான் வெளியே எப்போ சென்னை வந்து இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் வந்ததுக்கான காரணம் சினிமா தான். ஸோ நான் எப்படியாவது வந்துடணும், சென்னை வந்துட்டோன்னா சினிமாக்கான ஸ்கோப் அதிகம்னு ஒரு
அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுனால நான் வந்தேன். ஸோ நாளான்னைக்கு காலேஜ்னா, அதாவது நான் 2 நாள் எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஐ காட் அட்மிட்டட் ஹியர் இன் காலேஜ்னு சென்னையில். ஸோ இந்த நாளான்னைக்கு காலேஜ்னா எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அப்போ தான் நான் மெயில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சா, நம்ம போகிறோன்றது தெரியும். நான் அப்பாட்ட சொன்னேன். நானும் அப்பாவும் பாட்டியும் டக்குன்னு நைட்டே கிளம்பணும். ட்ரெயின் டிக்கெட்ஸ் கூட புக் பண்ண முடியல, ஏன்னா அந்த டைம்ல எதுவுமே அவைலபிளா வேற இல்லை. அந்த காலேஜ் ஓப்பனிங் டைம்னால ஃபுல்லா டிக்கெட்ஸ்லாம் ஃபில்லா இருந்தது எங்களுக்கு. நான் வேற முன்னாடியே மெயில் செக் பண்ணியிருக்கணும். நான் ரொம்ப கேஷுவலா விட்டுட்டேன். நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதுன்ற ஒரு இது நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. பட் ஐ காட் அட்மிட்டட் இன் காலேஜ், ஒரு பெரிய காலேஜ், MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல தான் நான் படிச்சேன். யூஜி தேர். ஓகே, இப்போ வரைக்கும் யூஜி தான் பண்ணியிருக்கேன், பிஜி பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நான் அப்படி வந்த டைமில் நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, நான் வந்து ஜாயின் பண்ண உடனே எங்கேயாவது தங்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பிஜி பார்த்தோம். எங்களை மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பையன் காலேஜ் முன்னாடி நின்று, எங்கள் அப்பாவுக்குமே சென்னை புதுசு தான். ஸோ நாங்கள் போனோம், ஒரே ஒரு பிஜி பார்த்தோம். இங்கே தங்கிக்கிறேன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா நான் எல்லாமே ஓகேப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் மாதம் எங்கள் அப்பா எனக்கு செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசு மட்டும்தான். அந்த செலவில் அதுவும் ரொம்ப எங்கள் அப்பாவோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அவர்னால என்ன முடியுமோ அதுதான் அவர்னாலையும் பண்ண முடியும். அதை கொடுத்தாங்க. அது எனக்கு பத்துச்சு. எப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் தேவை. நம்ம வெளியே போய் ஏதாவது சாப்பிடணும், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு செட்டப் தாண்டி புதுசாக ஏதாவது சாப்பிட்னாலும் எக்ஸ்ட்ரா காசு வேணும். அதுக்கு தான் செகண்ட் இயருக்கு முன்னாடி, ஐ திங்க் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஐ ஹேட் டு ஃபைண்ட் அ ஜாப், ஏதாவது ஒன்று பண்ணிடணுமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சும்மா வேலை செஞ்சுருந்தேன் கொஞ்ச நாள். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், காலேஜ்லேயே வந்துட்டு ஒரு அண்ணா இருந்தார், அவர் ஒரு கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில் நான் போய் சும்மா, அதுவும் இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, அவரோட ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னொரு கடையில் போய் டெலிவர் பண்ணுறது, இந்த மாதிரி டெலிவரி வேலைலாம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வீட்லேயே தெரியாது, ஏன்னா நம்ம சொல்லலை. சொன்னா அவங்க மேபி பேடா ஃபீல் பண்ணலாம், மேபி ப்ரௌடா கூட ஃபீல் பண்ணலாம், பையன் பரவாயில்லன்னு. பட் என்னோட மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, சொல்ல வேண்டாமே இப்போதைக்கு அப்படின்ற நீ இதெல்லாம் பண்ணிட்டு படிக்காம விட்டுரு அப்படின்னு திட்டிடுவாங்களோன்ற பயம் ஒரு சைடு. அதனால நான் சொல்லாம வச்சிருந்தேன். ஸோ ஒர்க்குன்னு பார்த்தா ஐ திங்க் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் டான்ஸ், அதுக்கப்புறம் ஏர்னிங் ஃப்ரம் டான்ஸ்ன்னு யோசிக்கும் போது வந்துட்டு, நான் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்க டைம். அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட்ஸ் 1-2. பட் மேஜரா நான் ட்ரை பண்ற டைம்ல எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காத ஒரு டைம் இருக்குல்ல, என்ன நெக்ஸ்ட் ப்ராப்பரா ஓகே ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் சின்னதா ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கு. ஸோ அந்த டைம்ல எனக்கு நான் மலையாளம்ல ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி, அந்த கேப்புக்கு முன்னாடி, ஸோ காலேஜ் படிக்கும் போது என்னோட 5th செமஸ்டர் டைம்ல, அங்க ஒரு அண்ணா எனக்கு, விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு, அவர் க்ரூவிஸ்னு ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருந்தாரு ட்ரிவாண்ட்ரம்ல. ஸோ ஐ யூஸ் டு டேக் ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் ஹியர். இங்க சென்னையில இருந்து அங்க கிட்ஸ் பேட்ச்க்கு வந்து நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். யூ டேக்கிங் ரிமோட் கிளாஸஸ்? ஆமா, நான் வந்து ஆன்லைன்ல அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருக்கா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு டான்ஸ் தான் தெரியும் இப்போதைக்கு, எனக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கு அப்படின்னா பேசிக்கா ஓகே கொடுத்தா நான் பண்ணிடுவேன்னு சொல்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா அது டான்ஸ் மட்டும்தான் அந்த டைம்லலாம். நான் இது பண்ணுறேன்னு சொன்னால் நான் ஒர்க் பண்ண மூவி வந்து ஒரு டான்ஸ் பேஸ்ட் ஃபிலிம். அது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம். அது ரிலீஸ் ஆக போகுது, இடையில கொஞ்சம் சில ரீசன்ஸ்னால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். அதில் வந்து நான் டான்ஸர் தான். ஸோ நாங்கள் எல்லாமே டான்சர்ஸ் தான். அவருக்கு தெரியும் நான் எப்படி ஆடுவேன், என்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவருக்கு தெரியும். சூப்பராக பயங்கரமாக பண்ணிடுவானா அப்படின்னு கேட்டால் இல்லை, பட் இவனால் இதை பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லி நான் கிளாஸ் எடுத்துருந்தேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ். அதாவது மந்த்லி ஒரு 5,000, ஐ திங்க் 7K something. Okay, I used to earn. So this was an additional income apart from what your father was? இல்ல, அந்த டைம்ல அப்பா கிட்ட இருந்து வாங்குற ஒரு சிச்சுவேஷன்லாம் தள்ளி வந்துட்டேன். காலேஜ்க்கு அப்புறம் இது. ஓகே ஓகே. ஸோ காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்பா கிட்ட இருந்து வாங்கலாம், அதுக்கப்புறமும் வாங்கியிருக்கேன். என் வீட்டில் அப்பா இல்லை நான் தரமாட்டேன் அப்படிலாம் சொன்னது கிடையாது. நீங்க வாங்கக்கூடாது, நான் வாங்கக்கூடாதுன்னு நான் என்னோட ப்ரொஃபைல்ஸ்லாம் நிறைய காஸ்டிங் டீம்ஸ்க்குலாம் அனுப்புவேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெஷர், நான் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணதில்லை, இதுதான் என் பேரு, என்னோட ஹைட்டு, என்னோட வெயிட்டு, இதெல்லாம் மட்டும் போட்டு பேசிக் பயோடேட்டா வந்து நான் அனுப்புவேன். எங்கன்னா இந்த மாதிரி காஸ்டிங் ஏஜென்சிஸ்க்குலாம் கூகுள் பண்ணி அப்படி அனுப்பி கேரளாலேருந்து ஐ காட் அ கால். அவரோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் தேவைன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட், நான் போய் ஒர்க் பண்ணுறேன், சினிமா ஃப்ரேமில் நிற்கிறேன், அதாவது ப்ராப்பராக ஒரு சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னா அதுதான்.
அது ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ இட் டென்ட் கெட் ரிலீஸ்ட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஆல். ஃபெஸ்டிவலுக்குலாம் அனுப்பக்கூடிய ஒரு படம் அது. ஷார்ட் ஃபிலிம்? இட்ஸ் நாட் அ ஷார்ட் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். பட் தென் அது வந்து ஒரு இந்த ஃபெஸ்டிவல் காம்படிஷன்ஸ்க்குலாம் அனுப்பக்கூடிய ஒரு அவார்ட்ஸ்க்கு அனுப்பக்கூடிய அவார்ட் வின்னிங் ஃபிலிம் மாதிரியா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு படம் அது. ஓகே. ஸோ அது வந்து நான் அங்கே போய் பண்ணேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக நான் நடித்து எனக்கு சம்பளம் கொடுத்த ஒரு ஒர்க். நான் அதுக்கு முன்னாடி 1-2 பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் எதுவும் பேமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம போயிட்டு புதுசாக இதுதான் கேமரான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் போய் கேமரானா இப்படி தான் இருக்கும்னு அட்லீஸ்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது. ஸோ அதில் இந்த படத்தில் வந்துட்டு ஐ காட் பெய்ட். அந்த டைரக்டர் என்னை கூப்பிட்டாரு. சார் நான் போய் மீட் பண்ணி இதை ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் ஷூட் இருக்கும் வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஐ கேம் பேக் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் அகெயின். சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போனேன். ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வந்து 1 வீக் அப்புறம் லேட்டர் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஒரு 6-7 டேஸ் ஷூட் இருந்திருக்கும். அவ்வளோதான். அது முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஏர்ன் பண்ண படம். டான்ஸில் ஏர்ன் பண்ணது வந்துட்டு இந்த க்ரூவிஸ் டான்ஸ் ஸ்டுடியோ. தேங்க்யூ விஷ்ணு ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங் அதுதான். டான்ஸ் வழியாக கிடைச்சது அதுதான். ஓகே. ஆமாம். ஸோ நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் ரிமோட் கிளாஸஸ் எடுத்துருந்தீங்க டான்ஸ். அதில் அந்த செட்டப் எப்படி இருந்தது? லைக் ஹவு டு ரிமோட் கிளாஸஸ் ஒர்க் இன் டான்ஸ் என்விரான்மெண்ட்ஸ்? என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா லைக் நம்ம ஸ்ட்ரைட்டாக அதாவது நேர்லேயே போய் கற்றுக்கிறது தான் பெட்டர். அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே மிரர்ஸ் வச்சு நீங்கள் ஷூஸ் கட்டி ஒரு மாஸ்டர் ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சுற்றி. அவங்களோட ஆரா அந்த ஒரு வைப்பில் ஆடணும்னு ஒரு எனர்ஜியில் பண்ணுற ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு அதே ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் கற்றுக்கும் போது வராது. அது யார் சூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி இன் பர்சன் கிளாஸுக்கு போய் கற்றுக்க முடியல, அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை என் லைஃப்பில், என்னோட ஸ்கெடியூலில் என்னோட ஒரு செட்டப்பில் அது பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க பண்ணலாம். சில பேர் எனக்கு கிளாஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, நான் ஆன்லைனில் கற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி கற்றுக்கிறவங்க ஆன்லைனில் கற்றுக்கலாம். இப்போ நான் ஆன்லைனில் கற்றுப்பேனான்னு கேட்டால் நான் கற்றுக்க மாட்டேன். ஓகே. ஐ யூஸ் டு ட்ரெயின் ஆன்லைன். ஏதாவது கிளாஸஸ் வந்தால் ப்ரைவேட் செஷன்ஸும் எடுத்திருக்கேன், ஆன்லைனில் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் ஆன்லைனில் கற்றுப்பேனான்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேரில் போக பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நான் மேபி ஆன்லைன் சூஸ் பண்ணுவேன். அந்த செட்டப் எப்படின்னா நம்ம ஜூம் கால்ஸில் தான் பேசுவோம், அதுலயே ப்ளே பண்ணி இதுதான் ஸ்டெப் பண்றது. இன்னொரு பிரச்சனை இருக்கு, நம்மளோட ரைட் லெஃப்ட் எல்லாம் அங்க இஷ்யூஸ் வரும். நம்மளுக்கு ரைட் இன்வெர்ட்டடா காமிக்கலாம், நான் அவங்க கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஐ யூஸ் டு டீச் கிட்ஸ், ரொம்ப குட்டி பசங்க, அவங்க கிட்ட ரைட் ஹேண்ட்னு நேர்ல சொல்றதே கஷ்டம் சில டைம். ரைட்னு சொன்னா அவங்களோட ஒரு மென்டல் அது ஒரு கம்ஃபர்ட்டபிளா இருந்திருக்காது அவங்களுக்கு. அவங்களோட ஒரு சைக்காலஜிக்கலி நம்ம யோசிச்சா நம்ம போயிட்டு லெஃப்ட் தூக்கு அப்படின்னா அவங்களுக்கு இப்பவே நம்ம கிட்ட கை ரைட் ஹேண்ட் தூக்குனா சில டைம் தூக்குவோம், இதுதான்டா ரைட், இதான் ரைட்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைங்கன்னு இருக்கும்போது அது இன்னும் கஷ்டம். ஸோ அவங்க கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ற விதம், அவங்க கிட்ட நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கோம். அண்ட் அவங்க சில டைம் ஆட வேணான்னு சொல்லுவாங்க. சில கிளாஸஸ்லாம் இல்லை மாஸ்டர் வேணான்னுவாங்க. சில டைம் கிளாஸஸ் எடுக்காம ஒரு 1/2 hour 1 hour கிளாஸ் இருக்குன்னா ஒரு 1/2 hourக்கு மேலே நான் உட்காந்து அவங்க கூட உட்காந்து பேசிட்டு கூட இருந்திருக்கேன். இது பண்ணலாம் அது பண்ணலாம் விளையாட்டு மேபி. ஆனால் அப்படி பண்றது எவ்ரிடே பண்ணா கஷ்டம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இன்டென்ஷன் நம்ம அவங்களுக்கு டான்ஸ்ன்ற விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னு. ஸோ சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் மேபி நம்ம அதை அடிஷ்னலா அவங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்காக பேசலாம். ஸோ எனக்கு ஈஸியா இருந்துச்சான்னு கேட்டா கிட்ஸில் நம்மளோட அவங்க எவ்வளோ புஷ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ரொம்ப புஷ் பண்ணி அவங்க ஆடி எங்கேயும் அவங்க ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் போய் அவங்க ஆடி ப்ரைஸ் வின் பண்ணி கொடுக்கணுன்ற இன்டென்ஷனுக்காக வரல. அவங்க கற்றுக்கணும். கொஞ்சம் வந்து சின்னதாக வந்துட்டு ஆட ஆரம்பிக்கணும். அவங்க கை கால பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட வைக்கணும் பசங்களன்ற மாதிரி. இப்ப என்ன எங்க அம்மா எல்லாம் எப்படி புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களை புஷ் பண்ண நினைக்கிறாங்க. சோ அது இட் வாஸ் வெரி ஈஸி. எனக்கு கஷ்டமா இல்லை, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கிளாஸ் எடுக்கலாம், வீட்லயே எடுக்கலாம். ஓகே. சோ தட் வாஸ் வெரி ஈஸி ஒன்லி. ஓகே. சோ கிட்ஸ் கிட்ட நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சம்ஒன் எக்ஸாம்பிள் என் ஏஜில் இப்போ ஒருத்தவங்க உங்களை அப்ரோச் பண்ணிவிட்டு எனக்கு டான்ஸ் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. ஹவு ஹார்ட் இஸ் இட் டு டீச் சம்ஒன் ஆஃப் யூனோ ஓல்டர் ஏஜ் ஃபுல்லாக டான்ஸ் சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு காம்படிஷன் ஏறி டான்ஸ் ஆட வைக்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ கஷ்டம் அது. அப்புறம் கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அதை ஈஸியாக்குறதுக்கு? சின்ன பசங்களுக்கு கேட்குறீங்களா? இல்லை என் ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 இல்லைன்னா 40, 20 to 40 அந்த ஏஜ் கேட்டகரியில் அவங்களுக்கு காம்படிஷனும் போகணுன்ற ஒரு. ஓகே.
ஸோ தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட லேர்னிங், அவங்களோட எவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லும்போது சிலவங்களோட பாடி டைப் வந்துட்டு ஈஸியாக அடாப்ட் ஆகுற மாதிரி ஒரு பாடி டைப்பில் இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாதவங்க வந்து டான்ஸ் ஸ்டுடியோவில் ஃபர்ஸ்ட் டே இருக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸோ வேறு எதுலையாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தவங்க வந்து இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டீச் பண்ணும்போது எடுத்தோடனே ஒரு கொரியோகிராஃபி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். மற்ற எல்லா ஆர்ட் ஃபார்ம் மாதிரியும் பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுவோம். ப்ராப்பராக அவங்களுக்கு இந்த ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபவுண்டேஷன்ஸ், அதோட பேசிக் மூவ்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு க்ரூவ்ஸ் கற்றுக்கணும். முதல்ல பாடி வந்து மூவ் பண்ண விடணும் ஃப்ரீயாக. அவங்க ஃப்ரீயாக மூவ் பண்ணி இதுதான் ஓகே, உடம்பு எனக்கு இப்படிலாம் ஆடும், எனக்கு என் கையை தூக்குனா கையை அசைக்கிறதுல இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு அவங்க முதல்ல கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கொரியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணும். இப்போ புதுசாக ஒருத்தன் கற்றுக்கிறாங்க, அடுத்த மாதம் எனக்கு வந்து இந்த காம்படிஷன் என்ன வின் பண்ண வச்சிருங்கன்னு சொன்னால் தட்ஸ் முடியாது, கொஞ்சம் கூட பாசிபிள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த அளவுக்கு என்னால் முடியுமான்னு கேட்டால் முடியல. ஓகே, என்னால் முடியாது. ஐ நீட் த டைம் ஸ்பேஸ். ஒரு 3-4 months அவங்களுக்கு பேசிக்காக குரூப் பண்ணி அவங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சும்மா சர்க்கியூட் போட்டு உடம்பு எல்லா மாசமும் டச் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து அவங்க நின்று நம்ம கிட்ட கம்ஃபர்ட் ஆகி ஷூ பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஷூலேஸ் கட்டி அவங்க ஷூலே முதல்ல கம்ஃபர்ட் ஆகணும். ஷூஸ் போட்டு ஆடுறதுக்கும் வெறும் கால் ஆடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க ஷூஸ் போட்டு ஆடுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஐ மீன் ப்ராப்பரா அவங்க கம்ஃபர்ட்டா ஒரு கான்ஃபிடென்ட்டா ஆடுறதுக்கு சொல்றேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். பேசிக்கா ஒன்று ட்ரெயின் பண்ணணும், கொஞ்ச நாள் வரணும். அவங்களோட ஸ்டைல் எதுன்னு பார்க்கணும், அவங்களுக்கு எந்த ஸ்டைல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத தாண்டி எந்த ஸ்டைல் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது ஒரு ட்ரெயினரா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சி இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது, கேன் வி கிவ் இட் அ ட்ரைன் கேட்கணும். அவங்க கிட்ட அதை ட்ரெயின் பண்ணி அவங்கள அதுல இருந்து ஒரு ரிசல்ட் பார்க்கணும். அது பண்ணி அதோட பெட்டரா ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சைட் பை சைட் பார்க்கணும். இல்ல அதுதான் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொரியோகிராஃபி, சில மூவ்ஸ் அவங்களால ஸ்ட்ராங்கரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அதை வச்சு ஒரு கொரியோகிராஃபி செட்டப் பண்ணணும். அதை செட்டப் பண்ணி அவங்கள அதை ஆட வச்சுட்டே இருக்கணும். அதுல தான் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காம்படிஷன் போகணும். காம்படிஷன் போய் ட்ரை பண்ணணும். தோத்தாலும் பரவாயில்லன்னு ரிட்டன் கூட்டிட்டு வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகாம பார்க்கக்கூடிய கடமை ஒரு ட்ரெயினருக்கும் இருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். ஓகே, தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜி விடுங்க ஜி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த மாதம் வாங்கன்னு அனுப்பக்கூடாது. வாங்க ட்ரெயின் பண்ணுவோம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணுவோம். அடுத்த மாதம் இந்த காம்படிஷன் வருது, இல்லைன்னா 3 monthsக்கு அப்புறம் இந்த காம்படிஷன் வருது, அதை விட இது பெட்டரா இருக்கும். இதுல பெர்ஃபார்ம் பண்ணி பழகிட்டீங்கன்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். அவங்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ், ஐ மீன் அந்த ஒரு புஷ் கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கும் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ், அது நம்மளோட டியூட்டிஸ் கடியில தான் அதுவும் வரும். ஓகே, ஸோ அது நம்ம அந்த டைம் ஸ்பேஸ் எவ்வளோ எடுக்கும்னு கேட்டீங்கல்ல, அது ப்ராப்பரா இதுன்னு சொல்ல முடியாது. மினிமம் 2-3 monthsல அவங்களை கம்ஃபர்ட் ஆக்கிடுவோம். ஓ 2-3 monthsலயே you will get him comfortable with the dance culture. வாங்க மாஸ்டர் பண்ணுவோம், இந்த ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே ஓகே, அது கொண்டு வந்துடலாம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டே டு 3rd month எண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு மேல அவங்கள புதுசா கிரியேட்டிவா மாஸ்டர் இது பண்ணுவோம்ல, இது இப்படி பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க வரணும்ல. அதுக்கு டேக்ஸ் டைம். ஒரு 5-6 months 7 months டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். அகைன் மேபி 1 year கூட ஆகலாம். ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ரஸ், ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, டான்ஸ் இஸ் a culture, it's a body languageன்ற மாதிரி அதை அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளஸ் ஒருத்தவங்களும் அவங்களோட வெர்ஷன் ஆஃப் டான்ஸ்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. they'll be strong in certain, you could say move sets ன்னுவாங்கல, அல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. certain genresல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லாமே நம்ம ட்ரெய்னர்ஸா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி புஷ் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து ஆக்டிங்ல எடுத்துக்கோங்க. இப்போ டான்ஸுக்கு சொல்லிட்டீங்க, ஆக்டிங்ல ஒரு ஏஜ்டு பர்சன் என்டர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, என்ன பண்ணணும் சக்ஸஸாக இருக்கு? அகெயின் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்டேஜ்னு நம்மளால அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு, அதாவது வரணும்னு நினைக்கிறவங்களும் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி வர்றவங்க தான். இப்போ நானுமே ஆகணும்னு நினச்சி வர்றவங்க தான். ஐ மீன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறது நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும் தான். ஸோ இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணால் இவன் சூப்பர் ஆக்டர், இவ்வளோ கம்மியாக பண்ணால் இவன் பேட் ஆக்டர்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, மேபி அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கேரக்டர் தேவைப்படாது. அவன் பெர்ஃபார்மே பண்ணாமல் இருந்தால் ஒரு பையன் எப்படி இருப்பான்ற ஒரு கேரக்டர் கிடைக்குதுன்னு வைங்க. நடிக்கவே தெரியலடா ஒரு பையனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அவன் வந்து அப்படி அந்த இடத்துல அவன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானா அவன் நல்ல ஆக்டர். ஓகே, இவனுக்கு நடிக்கவே தெரியல, நடிக்க தெரியாத மாதிரியே நடிக்கிறான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இஸ் காட் அ சக்ஸஸ் தேர். ஸோ இவன் பேர் புகழ் பணம் அதெல்லாம் வந்து போக போக உங்களோட மார்க்கெட் வேல்யூ, உங்களோட டிமாண்ட் ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேஸ் வேல்யூ, உங்களால் எவ்வளோ பிஸ்னஸ் புல் பண்ண முடியுதுன்றது
அது பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா? ஸோ உங்களால் இந்த படத்துக்கு இவ்வளோ ப்ராஃபிட், ப்ரொடியூசருக்கு இவ்வளோ காசு வருது, உங்களோட ஃபேஸ் இந்த படத்தில் இந்த இடத்துல இந்த கேரக்டர் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒர்க் ஆகும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட பணம், ஃபேம் இதெல்லாம் உங்களோட சேலரி எல்லாம் வந்து டிட்டர்மைன் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம சக்ஸஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோன்னா இட் டேக்ஸ் டைம். அகெயின் நம்ம மேபி ரெண்டாவது படத்துலேயே சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. நான் சொல்கிறது சக்ஸஸ்ன்ற ஒரு டேர்முக்கு நம்ம அதுதான் டெஃபினேஷனாக வச்சுருக்கோம். த அமௌண்ட் ஆஃப் மனி ஹீஸ் ஏர்னிங் த்ரூ அ மூவி அண்ட் ஆல்சோ த அமௌண்ட் ஆஃப் ஃபேம் ஹீ has got garners from that specific movie. Exactly. அப்படி இருந்தது அதுதான் சக்ஸஸ் நம்ம மீன் பண்ணுறோன்னா மேபி அது ஒரு படத்துல கூட வரலாம், ரெண்டாவது படத்துல கூட வரலாம். மேபி 10 வருஷம் ஒர்க் பண்ணி 14-15 வருஷம் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஆக்டர்ஸ் அந்த மாதிரி 15 வருஷம் இண்டஸ்ட்ரியில சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ இல்லை ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்சோ அப்படி வந்து சக்ஸஸ் நம்ம அந்த டேர்ம்ஸ்ல சொல்றேன். அந்த சக்ஸஸ் அப்படி ஒரு சக்ஸஸ் நம்ம மீன் பண்றோம்னா அதுக்கு அதோட அதிகம். அப்படி சக்ஸஸ்ஃபுல் எனக்கு என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன்னா, நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த படம் ஹிட் ஆகலன்றதை தாண்டி எனக்கு உள்ள வந்து நான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனான்னு தெரியும். இல்லைனா கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சார் எப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஜென்யூனாக சொல்லுங்கன்னு எல்லா படத்துலையும் கேட்பேன். அவங்க சில பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் படத்தில் கரெக்ட் பண்ண பார்ப்பேன். அந்த இடத்துல அவங்க சாட்டிஸ்ஃபைட், இந்த கேரக்டருக்கு நீ ஜஸ்டிஃபை பண்ணிட்டுடான்னு டிரெக்டர் சொல்லிட்டாங்க எனக்கும் தோணுதுன்னா ஐம் சக்ஸஸ்ஃபுல் அந்த ப்ராஜெக்டில். ஓகே, அந்த படத்தில் எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாங்க, நான் வந்து இவ்வளோ ஃபேம் சம்பாரிச்சுன்றதை தாண்டி எனக்கு வந்து என்னோட சக்ஸஸ் அதை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்குது. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் தான். எவ்வளோ தூரம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம் அந்த படத்துக்காக, அவுட்கம் இப்படி வந்திருக்கு, அது ஹிட்டு, படம் இவ்வளோ இந்த படம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கு, இவ்வளோ பாப்புலாரிட்டி இந்த படத்துக்கு கெயின் ஆயிருக்குன்றதை தாண்டி டிரெக்டரோடவும் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒழுங்கா பண்ணியிருக்கேனான்றது மூவி டைரக்டர் எதிர்பார்த்த மாதிரி டர்ன் அவுட் ஆயிருக்கான்றதை டிட்டர்மைன் பண்றதுனா நீங்க சக்ஸஸ்ன்னு நம்புறீங்க. ஓகே, இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஃபேம் இருந்ததுன்னா, அதாவது ஃபேம் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் பீயிங் ரிச். இவங்க ரொம்ப பாப்புலரா இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி இவங்க பணக்காரங்க, எப்படி உங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இல்லைங்க, அது உண்மையா? லைக் ஆல் ஃபேமஸ் பீப்புள் ரிச் ஆர் இஸ் தட்? சி ஃபேமஸ் பீப்புள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு 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 18 வயசுல இருக்க பையன் ஒரு மவுண்டன் கிளைம்பிங் பண்ணுறான்னு வைங்க, கிளைம் பண்ணி இது வரைக்கும் யாரும் அட்டைன் பண்ண முடியாத ஒரு ஹைட் அவன் அட்டைன் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அகெயின். ஸோ அப்படி ஒரு ஹைட் அச்சீவ் பண்ணேன்னு வைங்களேன், வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டான்னு வைங்க, அவன் அச்சீவ் பண்ணிட்டான். இஸ் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வைப்போம். அந்த ஹைட் வந்து இது வரைக்கும் அந்த ஒரு மவுண்டனில் அவங்க யாரும் ரீச் பண்ணதில்லை. மவுண்டன் கிளைம்பிங்கில் ஹீ இஸ் ஆக்சுவலி ஃபேமஸ் நோ வேர்ல்டு வைடு. இவன் பண்ணியிருக்கான்டா, அவன் ஃபேமஸாக இருக்கனால அவனுக்கு யாரும் வந்து இந்தாங்க 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்க கிளைம் பண்ணிட்டீங்களேன்னு கொடுக்க மாட்டாங்க. மேபி அதுக்கப்புறம் அவனுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிராண்ட் கொலாபரேஷன்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்படி சொல்கிறேன் நான், இப்போ ஆக்டர்னா ஒரு படம் அடிச்சானா மேபி வேற ஒரு பிராண்ட் கூட அசோசியேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கிருந்து வர காசாக இருக்கலாம். மேபி அவன் வந்து மவுண்டன் கிளைம்பிங் பற்றி கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ட்ரெயினராக போனால் அதுலேருந்து வர காசாக இருக்கலாம். அதுலேருந்து வர காசு அவனை ரிச் பண்ணலன்னா கூட அவன் ஃபேமஸ் தான். ஸோ ஃபேமஸ் ஆனனால இன்னொருத்த வந்து பயங்கர ரிச்சாக இருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து தப்பு தான். எல்லாருக்குமே காசு இருந்தா பெட்டரா இருக்கும், கொஞ்சம் காசு நிறைய வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணலான்ற பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும், எனக்கும் இருக்கு. நம்ம நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா என்னெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு ஆசைகள் எனக்கும் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பண்ணணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேமஸ் ஆன பீப்புளும் ரிச்னுலாம் கிடையாது. அப்படி என்னோட ஒரு விஷன்ல நான் அப்படி அதை பார்க்கல. அண்ட் ஆல்சோ எல்லா ரிச்சா இருக்கிற ஆளுங்களும் ஃபேமஸும் கிடையாது. எங்க தாத்தாவோட தாத்தா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரிய பணக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவரை பார்த்தது இல்ல, எங்க தாத்தாவே எங்க தாத்தாவோட தாத்தாவை பார்த்தது இல்ல. பட் அவர் பயங்கர ஃபேமஸ்ன்னு கேட்டா அவர் யாருக்கும் தெரியல, ஃபேமிலிலேயே பல பேருக்கு தெரியல. ஸோ அது அப்படி அந்த டேர்ம்ஸ்ல எடுத்துக்க முடியாது. ஓகே, மேபி ஃபேம் ஆகிறதுனால பணமும் இப்படி வருதுன்றது ஓரளவுக்கு உண்மைதான். நம்ம க்ரோ ஆக நம்மளோட ஒரு இமேஜ் வந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லை இன்னொரு இடத்துக்கோ வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மள அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு வேலிடேஷன், நம்மளுக்கு ஒரு மானிட்டரியாவோ இல்லை வேற ஏதாவது ஒன்று ஒரு அசெட்ஸாவோ ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னு நம்மளோட வேல்யூக்கு அவங்க ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்க பணமாவோ இல்லை ஏதாவது கொடுப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஆட் ஆன் ஆகிறது தான் இது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லெட்ஸே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா டசன்ட் டைரக்ட்லி கோரிலேட் டு த ஃபேக்ட் தட் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் மனி, யூ ஆர் ரிச். வாட் யூ டூ வித் தோஸ் ஃபாலோவர்ஸ், நீ யாரை அப்ரோச் பண்ணுற, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணுறன்றதை பொறுத்து தான். ஓகே,
ஓகே, நீங்கள் வந்து சென்னைக்கு ரீலோகேட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? பிகாஸ் யூ தாட் சென்னையில் வந்து என் ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. வாட் இஸ் தட் ஸ்கோப்? லைக் ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? சென்னைக்கு தான் நான் அகைன் இங்கே வந்ததுக்கான ஸ்கோப் என்னன்னா, சினிமா சவுத் சைடில் சென்னை, ஐ மீன் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்னை தான் ஹப்பு. சினிமா ரிலேட்டட் பீப்புளுக்கும் ஆர்ட் பேஸ்டான விஷயங்களுக்கும் ஒரு ஹப் அப்படின்னா அது சென்னை தான். ஓகே, சென்னையில் மோஸ்ட்டாக நம்ம படத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கோம். கோடம்பாக்கம், இந்த வடபழனி சைடுலாம் வந்து சினிமா எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுட்டு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லையும் டிரெக்டர்ஸோட ஆஃபீஸ்லேயும் போய் நிற்கிறாங்க அப்படின்னு. அது உண்மைதான். ஸோ சினிமாவோட ஹப் சவுத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குனா சென்னை தான். ஸோ இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம், எக்ஸ்போஷர் அதிகம், நிறைய பேரை அட்லீஸ்ட் நம்ம சான்சஸ் கிடைக்குது, நம்ம படத்தில் நடிக்கிறோன்ற தாண்டி அந்த லைக் மைண்டட் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்காங்கன்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டெய்லி நம்ம காதுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம போய் மீட் பண்ணும்போது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுப்போம். மேபி நம்மளோட கன்செப்ட்ஸ்லாம் மாறும். அந்த ஒரு ஐடியாலஜி நம்ம தப்பாக ஒரு ஐடியாலஜி மைண்ட்ல வச்சுருந்துருப்போம். ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வரும்போது அந்த ஐடியாலஜி மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கற்றுக்கலாம். நம்ம மைண்டில் பல விஷயம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம்லாம் பரவாயில்ல, அதுவும் பண்ணலாம், பட் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் க்ரோ ஆகும். ஓகே, அண்ட் ஆல்சோ அந்த எக்ஸ்போஷர் சொன்ன மாதிரி, இந்த சினிமா அப்படின்னா அது ரிலேட்டடான பீப்புள் இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கவங்க இருப்பாங்க. நான் வரும்போது ரொம்ப ஃப்ரெஷர், எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ அப்படிதான் வந்தேன். 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன், எங்கள் பேரண்ட்ஸை கூட்டு போயிட்டு. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் என் லைஃப்லேயே. ஈரோட்டில், நான் பெருந்துறை என் வீடு, அங்கிருந்து நான் கேரளா போனேன். ஒரு காஸ்டிங் கால் பார்த்துட்டு, எங்கேயோ ஒரு ஃபேஸ்புக் யாரோ எனக்கு அமுச்சு விட்டாங்க, எப்படியோ ஒரு காஸ்டிங் கால் வந்து நான் அதை பார்த்துட்டு போனேன். பார்த்தா எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் ஆடிஷனில். ஸோ அவங்க என்ன 6th ஸ்டாண்டர்ட், சாரி நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, சாரி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபேஸ்புக்கில் எங்கேயோ பார்த்துட்டு நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன்றதுனால அப்பா அம்மா கூப்பிட்டு போனேன். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆடிஷன் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போனது. ஏன்னா அந்த ஆடிஷன்ல நான் பெர்ஃபார்மே பண்ணல, ஏன்னா அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் எது காஸ்டிங் கால் உங்களுக்கு சென்ட் பண்ணி அது பார்த்துட்டு நான் வந்து நினைச்சுக்கிட்டேன், ஓகே போலான்னு. ஓகே காஸ்டிங் கால் ரொம்ப ரேண்டமா, ஆடிஷன் 6 to 60 அப்படின்னு போடுவாங்க யூஸ்வலா. ஏஜ் 6 to 60 இருக்க பீப்புள் வந்து அட்டென்ட் பண்ண. நான் பாட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு அப்படி என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல தேவையில்லை. நாங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணி பஸ்ல 2 பேர் மிட் நைட்ல கிளம்பி அப்பா அம்மா நானும் போயிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அங்கே போயிட்டு இவ்வளோ நாள் நான் டான்ஸில் காம்படிஷன்ஸில் வந்து ரியாலிட்டி ஷோவில் எலிமினேட் ஆனேன். என் கண் தேங்கி நின்றுச்சே தவிர நான் அழுகல. ஃபுல்லாக ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன், ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண வரலன்ட்டு எனக்கே ஒரு பேடாக ஃபீல் ஆச்சு. நான் அழுததில்லை. கராத்தேல டோர்னமெண்ட்ஸ் போய் அடி வாங்கியிருக்கேன், அழுததில்லை. அண்ட் ஆல்சோ அகெயின் டிராயிங்லாம் வந்து அடி வாங்கியிருக்கேன், ஒழுங்காக வரையிலன்னு சொல்லிட்டு அடி வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் அழுததில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடிஷன்ஸ் போய் நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னப்போ நான் பாத்ரூம் போய் அழுதேன். அந்த ஒரு ஹோட்டல்ல நடந்துச்சு, நான் பாத்ரூம் போய் அழுதேன். எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டோம். அந்த அன்னைக்கு வந்து அங்க வேற பந்த் வேற, ஹர்த்தால், ஐ மீன் ஒரு லாக்டவுன் மாதிரி. அங்க அந்த இடத்துல வண்டி எதுவுமே இல்லை, ஹோட்டல்ஸ் எதுவுமே ஓப்பனா இல்லை. மத்தியானம் சாப்பிடல நாங்க, லேட்டா 3 மணிக்கு ஏதோ ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓப்பனா இருந்தது, அங்கதான் போய் ஏதோ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம், நடந்து போய். அதுவும் 2-3 கிலோமீட்டர். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போ பாத்ரூம் போய் அழுதேன். அந்த ஒரு ஹோட்டல்ல நடந்துச்சு, நான் பாத்ரூம் போய் அழுதேன். You felt that you failed அந்த ஆடிஷன் கிடைக்காத போது. அட்லீஸ்ட் என்ன பெர்ஃபார்மாவது பண்ண விடுங்க. நான் நைட்டு தூங்கவே இல்லை. நான் பஸ்ல போகும்போதெல்லாம் நாளைக்கு போறோம், நம்ம இந்த மாதிரி டைலாக் பேசுறோம், பண்றோம் அப்படின்னு யோசிச்சுருந்த ஒரு டைம். அங்க போய் நிக்கிறேன், ரெடி சார் அப்படின்னு. அதுவும் போன உடனே நடக்கிற விஷயம் கிடையாது ஆடிஷன். யூ ஹேவ் டு வெயிட். ஒரு கியூ இருந்ததுன்னா அந்த கியூல பேஷண்டா வெயிட் பண்ணணும். அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். கையன்னு போயிட்டு அவங்களை டிஸ்டர்பும் பண்ண முடியாது. சார் எப்போ கூப்பிடுவீங்கன்னு கேட்டுட்டேவும் இருக்க முடியாது. இவ்வளோ தூரம் நான் மட்டும் இல்லை, என்னை தாண்டி என் பின்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமே, எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அப்போ நான் பயங்கரமா அழுதேன். அப்பதான் டிசைட் பண்ணீங்களா ஆக்டிங்க தான் எடுக்கிற இதெல்லாம் சக்சஸ் ஆகுறோம். இவ்வளவு தூரம் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம ப்ரோக் ஆகுறோம். ஆமா, இவ்வளவு ஒரு சின்ன ஒரு ஹார்ட் பிரேக் வருதுன்னா மேபி your heart wants it. அது பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, அப்பதான் நான் சூஸ் பண்ணேன் ஆக்டிங் தான் பண்ண போறீங்க. ஆமா, சென்னை வந்ததுக்கான காரணம் நீங்க क्वेश्चन கேட்டதை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டேன் போல. இல்ல இட்ஸ் ஃபைன். சென்னை வந்தது காரணம் இதுதான். ஓகே, சினிமால ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே அப்படின்னு. ஸோ சென்னை ஏன் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருக்குன்னா, ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது, டேரக்டர்ஸும் இங்கே தான் நிறையா பேர் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் பிகாஸ் அவங்க இருக்காங்கன்றதுனால உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. யூ ஃபீல் உங்களுக்கு ஒரு பிலாங் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு லைக் பெர்ஃபார்ம் இன் தீஸ் செக்டர்ஸ். ஓகே, இப்போ
இப்போ நெட்வொர்க்கிங்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் இப்போ நிறைய ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இது ஒரு கம்யூனிட்டி இருந்தாலும் சில பேர்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த இண்டஸ்ட்ரியில். ஹவு டு யூ ஐடென்டிஃபை தோஸ் பீப்புள் அண்ட் ஹவு டு யூ மேக் ஷியோர் யூ அப்ரோச் தம் இன் த ரைட் வே? என்ன மேட்டர்னா, இப்போது எல்லாருனாலையும் எல்லாரோட ஜேர்னியும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போது நான் சினிமாக்குள்ளே வந்த விதம் ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா. ஸோ வந்து அது எனக்கு யாராவது பேக்கப் இருந்தோ, எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தோ, இண்டஸ்ட்ரிக்குள்ள என் ஃபேமிலியில் யாருமே சினிமா பேஸ்டே கிடையாது, யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லை. அண்ட் நெட்வொர்க்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரும்போது நான் ஃப்ரெஷர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆடிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், எங்கேயாவது ஆடிஷன்ஸ் போய் நடந்தால் அட்டன் பண்ணணும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிஷன்ஸ் நடக்கிற இடம்லாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு பார்ப்போம். எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தீஸ் 2 லாங்குவேஜஸ். அதனால நான் கேரளாவில் ஏதாவது ஆடிஷன்ஸ் இருக்குன்னா இங்கேருந்து ட்ரெயின் ஏறி போவேன், சென்னையில் இருந்துச்சுன்னா பஸ் ஏறி போவேன், இல்லை பக்கத்தில் தான் நடந்து போவேன், அப்படிதான். ஆனால் என் ஆஃப் தி டே ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணணும், அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் பிகினிங் ஸ்டேஜில் நான் யார்கிட்டையும் பேசலை. ஆடிஷன் போகிறோன்னா அங்கே இருக்கிற ஏடிஸ், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசலை என்ன பண்ணணும் எப்படின்னு. போவேன், சொல்லுப்பா நேம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க, பெர்ஃபார்ம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னா நான் சினிமா டைலாக்ஸு அதெல்லாம் பேசிட்டு இருப்பேன். ஏதாவது அவங்க உங்ககிட்ட என்ன ரோல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது எல்லா ஆடிஷன்ஸும் எவ்ரி ஆடிஷன் டசன்ட் ஒர்க் தட் வே. எவ்ரி ஆடிஷன் இஸ் டிஃபரெண்ட். யா, எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக என்ன நடக்கும்னா, ஒரு ஜென்ரல் ஆடிஷன் அப்படின்னா இப்போது ப்ரைமரி கேரக்டர்ஸ்க்கு மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் இருக்காது. மோஸ்ட்டாக நான் பார்த்த அளவுக்கு இல்லை. லைக் ஒரு மெயின் ஒரு இது எடுக்கிறாங்கன்னா, மெயின் ஒரு கேரக்டர் எடுக்கிறாங்கன்னா மேபி ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு சீனோ ஒரு டைலாக்ஸோ ஒரு செட் ஆஃப் டைலாக்ஸோ கொடுத்து அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. இல்லைன்னா நம்மளா ஓனாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போய் நம்மள ஒரு லைனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க யூ ஷுட் பி ரெடி ஃபார் போத். அங்கே ஆன் ஸ்பாட்டில் தான் நம்மளே புரிஞ்சுக்கணும், ரெடியாக தான் இருக்கணும் தான். நம்ம போகும்போது ரெடியாக இருக்கணும். மேபி அவங்க கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்ம ரெடியாக தான் போகணும் எந்த ஆடிஷன் தான் இருந்தாலும். மேபி நான் என்ன பண்ணுவேன்னா போவேன், ரெடியாக போவேன். ஏதாவது அவங்க என்ன ஒரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் இப்போ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நான் ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் எனக்கு இப்போ நான் நார்மலாக ஏதாவது ஆடிஷன்ஸ் இருக்குது, நான் ஃப்ரீ டைமில் இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன், என்னால் போக முடியுன்ற சுச்சுவேஷன் எல்லாமே நான் போய் தான் இருக்கேன். அங்கே போயிட்டு இப்போ ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும், நீங்களே பண்ணுங்கன்னா நான் என்ன எமோஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு கேட்பேன். இல்லை ப்ரோ எதாக இருந்தாலும் பண்ணுங்கன்னா நான் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எனக்கு அந்த டைமில் எதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுதோ எது அங்கே ஒர்க் ஆகும். அங்கே போய் ஒரு ஸ்டடி ஒரு அனலைஸ் பண்ணுவோம்ல, இந்த ஒரு செட்டப்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த அன்னைக்கு இருக்கிற மூட், அன்னைக்கு அவங்களோட மூட் எல்லாமே அப்சர்வ் பண்ணி சரி இது பண்ணுவோம் அப்படின்னு நானா ஒரு மைண்ட்ல ஒன்று யோசிச்சுட்டு ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவேன். யார் யூஸ்வலாக உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க ஆடிஷன்ல? டீம்ல இருக்கவங்க தான். அங்க வாட் ரோல் டு தே ப்ளே இன் தி என்டையர் மூவி? டைரக்டர் இருப்பாங்களா? டைரக்டர்ஸ் சில படத்துல டைரக்டர்ஸே உட்காருவாங்க, சில படத்துல அவங்க மேபி அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஒர்க்ல எல்லாம் அவங்க பிஸியா இருக்கிறதுனால ஏடிஸ் சூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல காஸ்டிங் ஏஜென்சிஸ், நம்ம காஸ்டிங் ஆஃபீஸ் காஸ்டிங் ஏஜென்சிஸ் கூப்பிடுவாங்க. நம்ம அவங்க ஆஃபீஸ் போயிட்டு காஸ்டிங் ஏஜென்சிஸ் வாட் லைக் தே காஸ்ட் பீப்புள் and give them the proper to work in the film. ஸோ இவங்களோட ஆஃபீஸ்க்கு நம்ம போகும்போது இவங்க நம்மள மாதிரி இன்னும் நிறைய இப்போ ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச், இந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னா ஏஜ் கேட்டகரியில் இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இல்லை அதுக்கு மேபி மேலேயும் அவங்க டேட்டா பேஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எல்லாரையும் வர வச்சு ஆடிஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டெல்லாம் மேபி அவங்களுக்கு பெஸ்ட்னு ஃபீல் ஆகிறதெல்லாம் அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதுலேருந்து யாரை வேணுமோ அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அகைன் இவங்க நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, காஸ்டிங் ஏஜென்சி உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. Do you have to pay the casting agency any amount? For casting and all, we need not. It's completely free. Yeah. Only when it comes to managing your stuffs, like again இப்போ உங்களோட இதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் when you get into the industry, when you do ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு நாங்கள் அசைன் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் டேட்ஸ்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போ வரும்னா when we have a number of projects in our hand in the pipeline, நம்ம பண்ணணும், இது நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, டேட்ஸ் மேனேஜ் பண்ண முடியல, பேமெண்ட்ஸ் பேச முடியல அப்படின்னா ஒரு மேனேஜர் நம்ம வைப்போம்ல. ஸோ அது அந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி அவங்க ஒரு பீப்புள் அசைன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம அவங்க நம்மளுக்காக ஒர்க் பண்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மணி நம்ம கொடுக்கணும், we owe them. ஸோ அதுலேருந்து கொடுக்கறத தாண்டி இதுக்கு நம்ம காஸ்டிங்க்குலாம் we need not pay. அதெல்லாம் அவங்களோட மூவி டீம்லேருந்து அவங்களுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ they'll pay them. அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏஜென்ட்ஸோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இது வரைக்கும்? டிட் யூ ஹேவ் எனி ஏஜென்ட் ஹெல்பிங் யூ டு கெட் a job? நான் காஸ்டிங் ஏஜென்சிஸ் கூட நான் பண்ண 2-3 ப்ராஜெக்ட்ஸ் காஸ்டிங் ஏஜென்சிஸ் வழியா தான் உங்களுக்கு வந்திருக்கு. மீம் பாய்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ண சோனி லிவ். ஆமா. அகைன் அவங்க வர்ஷா காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சென்னை பேஸ்ட் ஒரு காஸ்டிங் ஏஜென்சி இருக்காங்க, அவங்க வழியா போயிருக்கேன். அந்த மாதிரி காஸ்ட் மீ பெர்ஃபெக்ட்னு ஒரு டீம் இருக்கு, காஸ்டிங் பேன் இருக்கு, நிறைய இருக்கு.
மும்பை பேஸ்ட் சில நான் மும்பையில் ஒரு ஆட் மீஷோன்னு ஒரு பிராண்டுக்காக மும்பை போயிருந்தேன். ஓகே. அவங்களுக்கு போகும்போது அது ஒரு வேற ஒரு காஸ்டிங் கம்பெனி. ஸோ காஸ்டிங் ஏஜென்சிஸ் தான் பண்றாங்க. மேபி அதுல இருந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அங்க கிடைக்கிற கான்டாக்ட் வச்சு அங்கதான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றோம். அங்க மேபி இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் நம்ம மீட் பண்ணுவோம். அங்க போய் டிரெக்டா நம்ம அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ டிரெக்டாக நம்ம இப்போ போய் நான் இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் சார் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் ஆஃபீஸ் போய் டக்குன்னுலாம் பார்த்துட முடியாது. அவரோட பிஸி ஸ்கெடியூல், ஐ மீன் அதெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அவர் இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்கள போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணி பேசுற அளவுக்கு அவருக்கு டைம் இருக்கணும். ஏன்னா அது நெசசிட்டியும் கிடையாது. அப்படி அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்படி ஒரு ஆக்டர் இருக்கோன்றது அவர் கண்ணில் தெரியற மாதிரி வேற ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கணும். அப்போ நம்ம டைரக்டா கூப்பிடுவோம். நம்மள வந்து டைரக்டா கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அவரோட பேர் ஏன் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெற்றிமாறன் சார், அதனால சொன்னேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணும்போது மேபி 1-2 இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம். இவங்களை மீட் பண்ணால் இன்னும் ஸ்கோப் அதிகம், இன்னும் ஈஸி ப்ராசஸ் இருக்கும். போன உடனே எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காது. ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகலாம் மேபி. அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம பேசி ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பிட் ஸ்டாப் போடும்போது அங்கே யாராவது மீட் பண்ணுவோம். அப்படி பேசி தான் அந்த மாதிரி இடத்துல தான் அப்படி மேபி நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம கோ ஆக்டரா இருக்கலாம், ஏடியா இருக்கலாம், அசோசியேட் டைரக்டரா இருக்கலாம், இல்ல அந்த படத்துல ஒர்க் பண்ற லைட்ல ஒர்க் பண்ற ஒரு அண்ணாவா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அது இண்டஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு இவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. யாரா வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் நம்ம வந்து ஆடிஷன்ஸை லைட்டாக டச்சப் பண்ணோம்ல இந்த இதில், ஒரு ஆடிஷனோட டெமோ கொடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க. இப்போ அங்கே போயிட்டு ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு they'll give you some time to learn it and you have to perform. How do they evaluate you? எந்த பேராமீட்டர்ஸ் வச்சு சூஸ் பண்ணுறாங்க ஒரு குளோபலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும்? இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நம்ம போவோம், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற இது இருக்குல்ல, அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற கேட்டகரி வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் டைரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மீட்டரில் இருக்குது. ஏன்னா கதை ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாதுல்ல, படத்தோட ஹோல் கதை நம்மளுக்கு தெரியாது. இந்த கேரக்டர் இருக்கானா அந்த கேரக்டருக்கு லைஃப்ல என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஸ்கிரிப்ட்ல அந்த ஒரு செக்மெண்ட், அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் தெரியும். அது பேஸ் பண்ணி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேபி அவரோட கதை அவருக்கு தெரியும்ல. ஸோ அங்கிருந்து அவர் யோசிச்சு வருவார், இவன் இப்படி பண்ணும்போது இவன் பெர்ஃபார்ம் பண்ற இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நான் யோசிச்சு வச்சு இந்த கேரக்டருக்கும் மேட்ச் ஆகுதா, பண்ண இவன் ஈஸியா ஒர்க், இவனை வச்சு இவன் ஈஸியா ஒர்க் பண்ணிடுவான், இதுல இவன் கிராஸ் பண்ணிடுவான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அங்க மீட் ஆகுதுல்ல. அந்த மீட் ஆகும்போது தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி அங்க ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி இப்போ நான் போய் செலக்ட் ஆயிட்டேன் ஒரு ப்ராஜெக்ட்னா, என்னோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பையன் மேபி என்னோட பெட்டரா கூட பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அவனுக்கு ஏன் வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னா அந்த மீட்டர், அந்த கேரக்டருக்கு இவனோட மீட்டர் தான் போதும். இவனோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாலும் நம்மளுக்கு தேவையில்லை, இவனோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்றவனும் நம்மளுக்கு தேவையில்லை. இவன் அளவுக்கு பண்ணா போதும். அந்த ஒரு பெர்ஃபெக்ட் லைன் இருக்குல்ல, அந்த லைன்ல இருக்கவும் போதும். மேபி என்னோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றவன் வேற ஸ்கிரிப்டுக்கு சூட் ஆவான், இந்த ஸ்கிரிப்ட் அவன் சூட் ஆகலையா இருக்கும். நான் வந்து சில இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன், என்னோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. காரணம் அதுதான். நம்ம அந்த மீட்டரை டச் பண்ற அளவுக்கு அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் அது கிட்ட போயிருக்கணும். ஸோ இட்ஸ் பேசிக்லி அ கேம்பிள். நீங்க போவீங்க, நீங்க ஒரு ஹோப் தட் இட் சாட்டிஸ்ஃபைஸ் அ டைரக்டர். ஏன்னா அவர் ஃபுல் கதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு, ஜஸ்ட் ஹோப் அண்ட் தென் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, சின்ன பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேனை போடு. எனி 2 பிக் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, அதை பற்றி சும்மா ரொம்ப ப்ரீஃபாக சொல்லுங்களேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு. பிக் ப்ராஜெக்ட்ஸ்னா சோனி லிவ்ல மீம் பாய்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். என்னோட ஜேர்னியில் அது எனக்கு ரொம்ப மனசுக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் தான் என்ன கன்சிடர் பண்ணும்போது. ஓகே. ஸோ அது வந்து ஒன்று, அது இன்னொன்று வந்துட்டு த டீச்சர்னு சொல்லிட்டு அமலா பால் மேம் கூட ஒரு மலையாளம் ஃபீச்சர் ஃபிலிம். What is the theme of that film? Teacher பேசிக்கலி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க ஒரு டீச்சர் பேரில் இருக்க டைட்டில் மாதிரி அவங்க டீச்சராக இருப்பாங்க. ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போம். ஸோ அங்கே ஒரு க்ரைம் நடக்கும், ஐ மீன் ஒரு தப்பு நடக்கும், அது எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி. ஓகே. அந்த ஒரு ஜான்ரால. And Meme Boys is like a funny. Meme Boys ஒரு ஃபன்னி காலேஜ் வைப். அந்த மாதிரி ஒரு ஓகே ட்ராமா ப்ளஸ் காமெடி, ட்ராமாடின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்க ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ மீம் பாய்ஸ்குள்ளே போனது வந்துட்டு நான் இதே மாதிரி ஒரு காஸ்டிங் ஏஜென்சி வர்ஷா காஸ்ட்னு சொல்லிட்டு
கூப்பிட்டு என்னை அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அது எப்படின்னா நான் இந்த மாதிரி தேடிட்டு, அதாவது நான் சொன்னேன்ல இந்த இது பண்ணிகிட்டு இருந்தேன், ஆன்லைன் டான்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்த டைமில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ ஆடிஷன், அதாவது நம்ம வீடியோ வீட்லேயே ரெக்கார்ட் பண்ணி வில் ஹாவ் டு சென்ட் அ ஆடிஷன் டேப், வில் ஹாவ் டு சென்ட் அன் ஆடிஷன் டேப் டு தெம். நம்ம அதில் வந்து கேரக்டர்ஸ் 2 கேரக்டர்ஸ், ஜம்போ மோஜோ. ஜம்போன்ற கேரக்டர் நான் இப்போ பண்ண கேரக்டர், நான் மீம் பாய்ஸில் பண்ண கேரக்டர். மோஜோன்றது ஆதித்யா பாஸ்கர் 96ல் நடிச்சிருப்பார், MS பாஸ்கர் சார் பையன். ஸோ அவர் பண்ண கேரக்டர். அந்த 2 கேரக்டர்ஸோட இதுவும் எனக்கு அமிச்சாங்க. இதில் ஜம்போ நீங்கள் பண்ணுங்க, சின்ஸ் ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு பேஜ் தான் எனக்கு அமிச்சாங்க. ஸோ அதில் இருக்கும்ல ஜம்போ மோஜோ, அவங்களுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனால எனக்கு இருந்தது. எனக்கு இது 2 பார்த்துட்டு ஜம்போ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஜம்போ ஓகே, இப்போ மோஜோ யார் பண்ணுவா, இப்போ யாராவது கவுண்டர்ஸ் கொடுத்தா நான் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஜம்போவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், மோஜோவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஜம்போ வந்து இப்படி ஒரு காஸ்டியூம்ல பண்ணிருக்கேன்னா, மோஜோக்கு லைட்டாக ஹேர் ஸ்டைலாம் மாற்றி கண்ணாடிலாம் போட்டு இன்னொரு கேம்ல, இன்னொரு இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோஜோக்குன்னு ஒரு டைம் எடுத்து நான் அதை தனியாக ரெக்கார்ட் பண்ணி 2ம் ஆட் பண்ணி ஒரு ஜம்ப் கட்ஸ் மாதிரி பண்ணிட்டு நான் அமுச்சு விட்டுட்டேன். உடனே அடுத்த நாளே ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இங்க பெர்ஃபார்ம் பண்ணதை அங்க நேர்ல அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஆடிஷன், லைவ் ஆடிஷன். நான் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஒரு 3-4 டேஸ்ல சொல்றேன்னு சொன்னாங்க. ஒரு 1 வீக்குள்ள எனக்கு கால் வந்துச்சு, இந்த கேரக்டர் செலக்ட் ஆயிட்டேன், வாங்க ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுவோம். அதுக்குள்ள மற்ற கேரக்டர்ஸும் நான் மீட் பண்ணிட்டேன். ஆதித்யா, ஜெயந்த் அண்ணா, நம்ருதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, இவங்க எல்லாருமே நாங்க இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னும் நல்லா ஒரு கனெக்ட்ல தான் இருக்கோம். ஸோ அப்படி ஸ்கிரிப்ட் ரீடிங் இருந்தது. அன்னைக்கு பேமெண்ட்ஸ் பத்தி பேசினோம், அன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். ஒரு 30 டேஸ் டேட்ஸ் கேட்டாங்க. 30 டேஸ் நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அந்த டைம்ல சூப்பர் ஃப்ரீ, ஒண்ணுமே இல்லை, வேலை கூப்பிட்டுருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிருந்த டைம். ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட மாட்டீங்களாடா ஆக்டிங்ல சினிமாவில் எனக்குன்னு வெயிட் பண்ணிருந்த டைம். ஸோ அப்படி போனது தான். 20 நாள், ஒரு 29 டேஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணோம். எவ்ரிடே செட்டுக்கு போயிடுவோம். எவ்ரிடே காலையில் ஒரு 7 o'clock அந்த மாதிரி. அப்படின்னா 5:30க்கு நான் ஏறிடும். அப்போ நான் வந்து குன்றத்தூர்னு ஒரு இடத்துல இருந்தேன், ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். ஸோ அவங்க வீட்டில் தான் ஆக்சுவலி நான் சென்னை வந்ததுலேருந்தே வந்து எனக்குன்னு நான் ரெண்ட் கொடுத்து இருந்ததுன்னா நான் பிஜி ஒன்று, இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சூளைமேட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். மற்ற டைமில் என்கிட்டே காசு இல்லை, நான் கொடுத்து இருக்கணும்னா எனக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு காசு வேணும், சாப்பாடு காசு வேணும். அந்த விதத்தில் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு லைக் ஃபியூ பீப்புள். என்னோட ஃப்ரெண்ட்ஸில் என் ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. வீட்லேயே சாப்பாடு கொடுத்து நீ தங்கு, நீ உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என் பின்னாடி புஷ் பண்ண ஃபேமிலியிலேருந்து ஒரு சில பேர், எனக்கு யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ண 1-2 பேர், இந்த மாதிரி சில ஒரு சர்க்கிள் நான் வச்சுருக்கேன் எப்போவுமே. ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு தெம். அது எப்போவுமே மைண்டில் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அதுவும் தான் நான் வந்து சினிமாக்குள்ள வர்றதுக்கான காரணமாகவும் இருந்திருக்கு. நான் மட்டும் வந்தேன், நான் மட்டும் ஜெயிச்சேன், தனி ஆள், என் ஃபேமிலியில யாரும் சினிமாவில் இல்லை, ஆனால் நான் பார்த்தல அப்படின்னு நான் எப்பவுமே அதை எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நான் சென்னை வரணும்னாலுமே எப்படி சொல்றது, ஒரு சென்னை வரக்கு என்ன வேணும், காலேஜ்ல சீட்டு வரணும், சீட்டு கிடைக்கணும் என்ன வேணும், மார்க்ஸ் வேணும். மார்க்ஸ் வேணும் சொல்லித்தரணும் யாராவது, நான் படிக்கணும்னா எனக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு அக்கா, என்ன ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க வந்து ஸ்ருதின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்னை வந்து படிக்க வச்சாங்க. ஷி வாஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட். அவங்க சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாங்க, என்னோட சீனியர். நான் காமர்ஸ். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன், சென்னை போகணும், சரி ஹெல்ப் பண்ணுறேன், நீ படி. அவங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எனக்கு இப்படிலாம் பேட்டர்னில் படின்னு சொல்லி நான் 3 months, லாஸ்ட் 3-4 months நான் காலையில் என்ன யோசிச்சு பாருங்க, 2:30 மணி 3 மணிக்குள்ள எழுப்பி விடுவாங்க காலையில். கால் பண்ணி அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு எனக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு. அவங்களுக்கு என்ன, இப்போ நான் பெரிய ஆளாகி காசு கொடுப்பேன், இல்லை பெரிய ஆளாகி இவங்களை பெரிய ஆளாக்கி விடுவேன்ற ஒரு நம்பிக்கையில பண்றாங்க. அதெல்லாம் ஒரு மனசு தான் காரணம். அவங்க பண்ணா சரி, இவனுக்கு நம்ம பண்ணுவோம், இவன் ஜெயிக்கிட்டோம், நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் போடுவோம். அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில வந்து அந்த டைம்ல வீடு இல்லை, எங்க தங்குறதுன்னு தெரியல, வீட்டுல இருந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு மென்டாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கேட்டேன், இங்க தங்கி, அவங்க 2 பேர் தங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தங்கியிருக்கேன் அவங்க வீட்டுல 2-3 மாசம் இந்த மாதிரி. ஸோ என்னோட அப்படி பண்ணதான் மீம் பாய்ஸ். அவங்க வீட்டுல இருந்தா நான் டெய்லி ஷூட்டுக்கு போவேன். காலையில் 5:30 கார் வந்துடும், பிக் பண்ணிட்டு அப்படி இப்படி போய் 7 o'clock, அங்கேருந்து 8 மணிக்கு ஷார்ட் ஆரம்பிக்குதுன்னா ஈவினிங் வரைக்கும் இருப்போம். சம்டைம்ஸ் நைட் ஷூட் இருக்கும். 29 days ஒரு மாதிரி பேக்டா போச்சு.
29 டேஸ்லேயே மீம் பாய்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிடும் 8 எபிசோட்ஸும். வாவ், ஓகே. ஸோ அதுதான் அவ்வளோ பேக்டாக அந்த ஒரு டீமோட எஃபர்ட் தான். லைட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபுட்டு எல்லாமே டைமுக்கு அப்படியே இங்கேருந்து மூவ் பண்ண மேபி சம்டைம்ஸ்லாம் நாங்கள் வந்து லஞ்ச் பிரேக் இருக்காது, வித்தவுட் பிரேக் போவோம். ஸோ இப்போ அந்த சைடு ஆதி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், அவனோட சீன்ஸ் தனியாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, க்ளோஸ் வச்சு ஷூட் பண்ணுறேன். இங்கே பவுலில் நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டு இருப்பேன், வச்சுட்டு ஓகே சார் ரெடியான்னு கேட்பாங்க, நான் அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். அங்கே டப்புன்னு லொக்கேஷன் மாற்றுவோம், காலேஜ்குள்ளேயே தான் நடக்கும். ஸோ அப்படி இப்படின்னு மாற்றுவோம். வெளியே நாங்கள் அவுட்டோரில் போய் எடுத்தது மேபி ஒரு 3-4 டேஸ் எடுத்திருப்போம், 2 to 3 days தான் வெளியே ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எனக்கு வந்து லேர்னிங், அதாவது எப்படி அந்த ஒரு 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 ஸ்பீடு இருக்குல்ல இந்த ஒர்க்கில் வந்து இவ்வளோ இந்த ஒரு ஸ்பீடில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், இவ்வளோ புஷ் பண்ணணும், காலையில் எந்திரிக்கணும்னு ஒரு டிசிப்ளின். காலையில் ஒர்க்குன்னா நான் டப்புன்னு எந்திரிச்சிட்றேன். அப்போ எனக்கு புரிஞ்சது, ஓகே நம்ம இதுக்கு எந்திரிக்கிறோம், 4:30-5 மணிக்கு எந்திரிச்சு போய் நம்ம நைட்டு தான் வரோம், நம்மளுக்கு வந்து டயர்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே போகணும்னு ஆசை இருக்குன்னா ஸோ திஸ் இஸ் த திங். அப்போ அந்த புஷ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது, டயர்டாக இருந்தாலுமே தூங்கி எழுந்திரிச்சா நெக்ஸ்ட் டே ஏன்டா மறுபடியும் இன்னிக்குமா அப்படின்னு தோணாது. ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் மீம் பாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்ல லெவலில் எனக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு நாங்கள் கொச்சின் போனோம். ஸோ அங்கே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தோம், மறுபடியும் சென்னைக்கு வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் கொடுத்தோம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட்னா அது மீம் பாய்ஸ் தான். இன்னொன்று வந்து த டீச்சர் அமலா பால் மேம் கூட விவேக் தாமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிரெக்டர் கேரளாவில். ஓகே. ஸோ அங்கே மலையாளம் அதே மாதிரி தான். இங்கேருந்து என்னோட ரெஃபரன்ஸ் எங்கேயோ வேற ஏதோ படத்தில் நான் ஒர்க் பண்ணி அங்கேருந்து யார்கிட்ட இருந்தோ நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு கேரக்டருக்கு கொச்சின் வாங்கன்னு சொன்னாங்க. கொச்சின் போய் ஆடிஷன். ஓகே. இட் வாஸ் அ பிரைவேட் ஆடிஷன் சென்ஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, மேபி மட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. அன்னைக்கு நான் இருந்தேன், இன்னொரு பையன் வந்திருந்தான், நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணோம். பெர்ஃபார்ம் பண்ணி தே சோஸ் மீ. அங்கேயே பெர்ஃபார்ம் பண்ணி ஹோட்டலில் நான் அன்றைக்கி கிளம்பி வந்துட்டேன். அது ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி கூப்பிட்டாங்க, ஷூட் ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க. போனோம், மேக் ஓவர்லாம் பண்ணோம். என்னெல்லாம் தேவை, ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் நம்ம லுக்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணுவாங்க, அங்கேயே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அங்கே ஒன்று பண்ணோம் அமலா பால் மேம் கூட. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே அமலா பால் மேம் கூட தான். அப்புறம் நாங்கள் அமலா சேச்சின்னு தான் கூப்பிடுவோம். இப்போவுமே நாங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது நான் டெக்ஸ்ட் பண்ணோன்னா இப்போ சின்ன ஒரு கனெக்ஷனில் இருப்போம்ல, ஸோ எப்போ அதுனா நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த டைமில் அமலா சேச்சின்னு தான் பேசுவோம். அவங்க வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது கூட அவங்க இவன் வந்து புதுசாக, அதாவது இப்போது அவ்வளோவா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே இருக்கோம், அவங்க இங்கே இருக்காங்க, பல வருஷமாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஹாய் சொல்லும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. டிரெக்டராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நர்வஸ்னஸ் எனக்கு இல்லை. நான் பெர்ஃபார்ம் பண்ணோம், முடித்தோம். அதுக்கப்புறம் நானும் மேமும் காரில் இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அங்கே நம்ம இன்னும் ஷார்ட் முடிச்சுட்டு கட் பண்ண டைமில் கொஞ்சம் லைட்ஸ் மாற்றுற டைமில் கேமராஸ் ரிக்ல இருந்து எடுத்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் இங்கெல்லாம் நம்ம ஜாலியாக நீ சென்னை தானே, நீ என்ன பண்ணுற, அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் ஒன்று கிரியேட் ஆச்சு. அது ஒரு 12 நாள், ஒரு 5-6 நாள் மட்டும் நாங்கள் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ஒரு 5 to 6 days ஒர்க் பண்ணோம். ஃபுல்லாக ஹார்னஸ்லாம் போட்டு ரோப் போட்டு தூக்கி எட்டி மிதிச்சு போய் செவுத்துல அடிச்சு செவுறு உடஞ்சி இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் அப்போ ஷூட் பண்ணோம். அது இன்னும் புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அங்கே வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட். இது வரைக்கும் நான் அந்த ஃபைட் மெட்டீரியல்ல நான் வந்து அந்த ஜோன்ல நான் ஒர்க் பண்ணதில்லை. மூன் வாக்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த டெப்த் இல்ல அங்க. அந்த ஒரு வால்யூம் வந்து இங்கதான் இருந்தது. தூக்கி போட்டு மிதிச்சு கழுத்துல அடிச்சு மூஞ்சில அடிச்சு அந்த ஒரு செட்டப்ல பிளட் வர்ற ஒரு செட்டப்பு, கண்ணு அடிச்சு கண்ணு வீங்கி போன செட்டப்லாம் இங்கதான் நம்ம வந்து பண்ணுது. ஸோ அது ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்டும் எனக்கு கொஞ்சம் என் மைண்டில் வந்து ஓகே நம்ம ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டிருக்கோன்ற மாதிரி ஒன்று. ஸோ இந்த அண்ட் ஆல்சோ அவங்க கூட இந்த ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அமலா மேமாக இருந்தாலும் சரி, டைரக்டர் கூட அண்ட் செட்டில் இருந்தவங்க கூட எனக்கு செட்லேயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 படமும் எனக்கு பிடிச்ச படம் தான். ஸோ செட்டில் வந்து பெருசாக ஓவர் த டாப் இது அப்படின்லாம் எதுவும் இல்லை, எவ்ரிதிங் வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். we were given with a caravan also. நாங்களும் கேரவன்ல இருந்தோம். ஓகே. கம்ஃபர்டபுளா எங்களை வச்சுக்கிட்டாங்க. ஓகே. நாங்க போவோம், செட்டுக்கு போவோம், வேலை செய்வோம், என்ன மேட்ரு இதான் தேவைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ஃபுட், ஸ்டே எல்லாமே இருக்கும். நம்ம போய் அவங்க கொடுக்குற அந்த வேலையை மட்டும் கரெக்டாக நம்ம சின்சியராக பண்ணோம்னாலே நல்ல விஷயம் தான். ஓகே. தேர் இஸ் ஆல்சோ அ கான்செப்ட் ஆஃப் ஃபெயில்டு ஷார்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷார்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது தெரியாமல் ஃபம்பிள் ஆயிரும், ஆமாம், தெரியாமல் இதாயிரும். அதுலலாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? அதாவது வில் தே ஹேவ் அ டைம் கன்ஸ்டன்ட், இந்த டைம் டு இந்த டைம்குள்ளே இந்த ஷார்ட் எடுத்தே ஆகணும், எடுக்கலைன்னா லைக் என்ன பண்ணலாம், லைக் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃபம்பிள் யுவர் ஷார்ட்ஸ்? இப்போது ஃபம்பிள் ஆகுறது வந்து காமன் தான்.
ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையும் எல்லா டைலாக்ஸும் நம்ம பர்ஃபெக்டாக சிங்கிள் டேக்கில் எடுக்க முடியுமான்னு இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிரெக்டர். மேபி ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை அன் அதர் வேரியேஷன், வேறு ஒரு 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 டைப்பில் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ட் ப்ரொனன்சியேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மீட்டர் அந்த ஸ்பீட் டெம்போ, இல்லை நீங்களோட ஜெஸ்டர்ஸாக இருக்கலாம். இது மாற்றலாமான்னு கேட்டு அவங்க எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அவங்க அதை எப்போ கேட்பாங்கன்னா when they have such time. இந்த சீன் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ணாலும் பரவாயில்ல, we have time இருக்கிற இடத்துல அப்படி பண்ணுவாங்க. சில அந்த இடத்துல ரீடேக் போகிறதுல பிரச்சனை வராது. இன்கேஸ் வரலன்னா கூட தட்ஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்க டைமில், டைம் பேக்டாக இருக்குது, ஜாம் பேக்டாக இருக்குன்ற டைமில் கூட டிரெக்டர்ஸ்னால ஆக்டர்ஸ் மேலே அந்த ஒரு ப்ரெஷர் போட முடியாது. ப்ரெஷர் தெரியாமல் அவங்கள தாண்டி வர்ற டைம் இருக்குது. பட் இப்படி போட்டாங்கன்னா சில ஆக்டர்ஸ்க்கு அது அஃபெக்ட் ஆகும், சில ஆக்டர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகாது. என்கிட்ட எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது இல்லை. எந்த டைரக்டர்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு வாட் இஸ் சித்தார்த் அப்படின்லாம் யாருமே சொன்னது இல்லை. எல்லாமே நம்மளை நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் ஸ்மூத்தாக நடக்கணுன்றதுக்காக எவ்வளோ ப்ரெஷர்ஸ். வேற யாராவது அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்களா செட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வரைக்கும்? இல்லை, எனக்கு நான் ஒர்க் பண்ண எந்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் யாரையும் அப்படி சொன்னதும் இல்லை. மேபி பின்னாடி அட்மாஸ்பியரில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது அதுவுமே அவங்க ஒழுங்காக ஆக்ட் பண்ணலான்ட்டு அவங்க அது இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்ஷன் சொல்கிற டைமில் அங்கே ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பாங்க, அப்போ கத்திருப்பாங்க. ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம், இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பின்னாடி இன்னும் பேசினா எப்படின்ற மாதிரி நடந்திருக்கே தவிர யாரும் அப்படி திட்டி அப்படி பெருசாக நான் பார்த்ததில்லை. அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி டேரக்டர் ஒரு வில்லனு வந்துட்டு வாட் இஸ் திஸ் சித்தார்த், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக ஆக்ட் பண்ணுங்க, இதெல்லாம் எதுவுமே எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை. மேபி ஃபியூச்சர் நடக்கலாம், அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்களான்னு தெரியல. நான் மீட் பண்ணாதனால எனக்கு தெரியல. ஓகே, அப்படி இருக்கலாம். பட் எனக்கு ஏதோ போனதுக்கப்புறம் நம்மளோட, அதாவது நம்ம கீழே அவங்க மேலே அப்படின்லாம் ஒரு 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 டிஃப்ரென்ஸ்லாம் வந்து யாரும் பார்த்து என்ன ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒரு டேக் எடுத்து முடிச்சிட்டிங்க. லெட்ஸே இப்போ உங்களுக்கு அந்த டேக்கை வந்து ரீடேக் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க? லைக் உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்பீக்கிங் பாயிண்ட் இருக்குது, அதாவது டேக் எடுத்துட்டோமே, இந்த டேக் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு உங்களுக்கு அங்கே ஸ்பீக்கிங் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? இல்லை நம்ம சொன்னால் எடுக்கணும் அவ்வளோ? இல்லை, சொன்னால் எடுக்கணுன்றதை தாண்டி டிரெக்டருக்கு தெரியும் என்ன வந்திருக்கு என்ன வரலன்றது. அது ஸ்கிரீன்ல உட்காந்து பார்க்கும்போது அவருக்கு தெரியும். மானிட்டர்ல ஓ இந்த இடத்துல ஐப்ரோ இப்படி இப்படி தூக்கியிருக்கான், தூக்காமவே பண்ணது நல்லா இருக்கும். பட் நம்ம பண்ண நினைச்சிருப்போம் ஐப்ரோ தூக்கிறோம் சூப்பரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு மேபி நினைச்சிருக்கலாம். பட் அந்த சீனுக்கு அந்த ஷாட்டுக்கு அது தேவை இல்லாம கூட இருந்திருக்கலாம். அது டிரெக்டருக்கு தெரியும். அப்ப நம்ம கேட்கலாம், நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா சார், நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல சித்தார்த் நீ இது பண்ணல, இது பண்ண வேண்டாம், இதுக்கு பதிலாக இது பண்ணு, இல்லைன்னா இது பண்ணவே வேண்டாம், நீ சும்மாவே பண்ணு. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் இருக்கும். யாருமே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பேர் இந்த ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ஜாலியாலாம் ரீடேக் இன்னொரு ரீடேக் சும்மா போவோம் அவனை வேலை செய்ய வைப்போம் அப்படிலாம் யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த உண்மை நம்மளுக்கும் தெரியணும். ஏதோ ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனுக்காக தான் எல்லாருமே ரீடேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ எடுத்துட்டீங்களா, இப்போ எதுக்கு ரீடேக்குன்னு கேட்குற ரைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது. எவ்வளோ பெரிய நம்ம இப்போ நான் எவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலுமே இதை பண்ணிட்டேனே எதுக்கு இன்னொரு டேக் அப்படின்னு கேட்குற ரைட்ஸ் கிடையாது. டைரக்டர் ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தி ஃப்ளோ. அவருக்கு தான் தெரியும் இந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் நம்ம என்னதான் நம்ம மைண்ட்ல இருந்தாலுமே அதோட ஒரு ஒரு விஷன் வந்துட்டு டிரெக்டர் விஷன், அது ஒரு இமேஜினேஷன்ல அவரோட ஒரு 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 ஃப்ளோ இருக்குல்ல, இப்படிதான் இருக்கணும், இந்த கேரக்டர்ஸ் இப்படி இருக்கணும்னு அந்த ஃப்ளோ அந்த விஷன் அவருக்கு மைண்ட்ல இருக்கும்போது நம்ம அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம இன்னொரு டேக் போறாங்கன்னா இட்ஸ் அகெயின் என்ன சொல்றது, நம்மளுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் டு டெவலப் ஆர்செல்ஃப், இம்ப்ரூவ் சம்திங் மோர் பெட்டர்ன்ற மாதிரி தான். மேபி நம்ம போன டேக் இந்த டேக்ல இது பண்ணல, இந்த டேக்ல இதை பண்ண அசத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவோம். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறது அது வேணாம், அது இதுக்கு அது கம்மி பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லலாம். அகெயின் அது ஒரு இன்னொரு லேர்னிங் தான். ஓ இந்த மீட்டர்ல போட்டா அது தப்பா வரும் போல, ஸோ கம்மியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்றது தான். அதனால கம்ஃபர்டபுளா இல்லை, நான் ஒழுங்கா பண்ணாத மாதிரி இருக்கு, கேன் வி கோ ஒன் மோர் அப்படின்னு கேட்கலாம். பட் டைரக்டர் நோன்னு சொல்லிட்டாருன்னா நோ தான். டைரக்டர் நோ சொல்றாருன்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். அவர் சும்மா நோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. இல்ல சித்தார்த் அது பெட்டரா தான் இருந்துச்சு, இந்த இதுக்கு இது போதும், இல்ல உனக்கு மறுபடியும் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது எஸ் சார் ப்ளீஸ் ஒன் மோர்னு கேட்டா யாரும் வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. வேண்டான்னு சொல்றது இல்ல இது எனக்கு பெர்ஃபெக்ட் தான், எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லும்போது நம்ம மைண்ட்ல ஓகே அவருக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா. அந்த டைம்ல நம்ம ஓகே சொல்லிடலாம். இல்ல அகைன் இல்ல சார் ப்ளீஸ்ன்னு கேட்டா யாரும் அவ்வளோ அப்ரப்டா சொல்ல மாட்டாங்க. அது எப்போ சொல்லுவாங்க, இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அகைன் ரொம்ப பேக்டா இருக்கு, இப்போ இந்த ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த ஷாட் முடிச்சிடலான்ற டைம்ல மேபி அப்படி மாறலாம். பட் எந்த டைரக்டர்ஸும் நம்மளும் கேட்கலாம், இது என்னால் இன்னும் பெட்டரா பண்ண முடியும் தோணுதுன்னு சொன்னால் யூ கேன் டெல். அண்ட் சம்டைம்ஸ் அது இப்படி ஒர்க் ஆகும், ஓகே இன்னொரு டேக் போகலாம், இல்லை அது நல்லா தான் இருந்துச்சு அதுவே ஓகே எனக்குன்னு சொன்னாங்கன்னா அப்படியும் ஒர்க் ஆகும்.
ஓகே. நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது சைன் பண்ணுவீங்களா? எனி லீகல் டாக்குமெண்ட்ஸ் தட் யூ வில் சைன்? ஆமாம், அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ சில மோஸ்ட்டாக எல்லா படங்கள்லையும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதில் அந்த செட்டில் எடுத்த பிக்சர்ஸோ இல்லை வந்துட்டு நம்மளோட ஸ்கிரிப்டை பற்றியோ இல்லை நம்ம யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் கூட வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஷர்ட் போட்டிருந்தீங்கன்னா அது நம்ம மோஸ்ட்டாக நமக்கு அவங்க கொடுக்குற காஸ்டியூம்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஓகே. இன்கேஸ் நம்ம எடுத்து வரணும் அது வெளியே நம்ம எடுத்த செட்டில் எடுத்த பிக்சர்ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸோ வெளியே சொல்லக்கூடாது. ஓகே. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் எது ரிலீஸ் ஆனாலுமே அது வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும். இல்லைன்னா சம் சார்ட் ஆஃப் சின்ன ஒரு லாஸ் ஆகுது ஏற்படலாம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுக்கக்கூடாதுன்றக்காக இந்த அக்ரிமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வருது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே அது நம்மளோட பேமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடாக நம்மளோட எவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணணும், இஃப் இன்கேஸ் நம்மளால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பண்ணுதுன்னா நம்ம அதுக்கான இது நம்ம தான் பேர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த கான்ட்ராக்ட். ஜஸ்ட் லைக் அதர் பிஸ்னஸ்லலாம் எப்படி பண்ணுறாங்களோ, சின்ஸ் சினிமா ஒரு கிராஃப்ட் ஆர்ட்ன்றதை தாண்டி பிஸ்னஸ் வியூவில் பார்க்கும்போது வி ஹாவ் டு டூ சச் திங்ஸ், சைன் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஓகே. கேன் யூ பார்கெயின் ஒரு பே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஹவு இஸ் த பே ஸ்ட்ரக்சர் லைக்? டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே. த ப்ரொடியூசர் நம்ம எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது. இன்னொன்று ஃபேஸ் வேல்யூ. நம்மளோட ஃபேஸ் அங்கே இருக்குதுன்னா அந்த படத்தில் நம்மளோட கேரக்டரில் அந்த ஒரு கேரக்டரில் நம்மளோட ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மனால அந்த படத்துக்கு வந்து வேல்யூ ஏறுதா, அந்த ஒரு மார்க்கெட் வேல்யூ நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு போகும்போது இப்போ நம்மளுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நிறையா கொடுப்பாங்க. ஒரு பேஸ் வேல்யூ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி சித்தார்த்தோட பேமெண்ட் இதுதான் அப்படின்னு இருக்குன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு மேனேஜர்ஸ் இருக்க வேண்டிய டைம் வந்துடும். சித்தார்த்தோட ஒரு நாளைக்கு இவ்வளோ வாங்குறான் அப்படின்னா அது தெரிஞ்சிடும். மேபி அதில் நம்ம கிட்ட பேசும்போது மேபி அதில் நெகோஷியேட் பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணியோ ஹெச் பண்ணியோ, நம்பர் ஆஃப் டேஸோட ஷூட் அதை கன்சிடர் பண்ணியோ, டெய்லி பேமெண்ட்ஸா இல்லை ஹோல் பேக்கேஜா, 25% இப்போ அதுக்கப்புறம் அப்போ அந்த எல்லா டைப்ஸும் இருக்கு. எல்லாமே வரும். எல்லா வாட்டி இதுதான் பேமெண்ட், இதுதான் சித்தார்த்து கொடுத்தா, இதுதான் நடிப்பான்ற வருது எப்போ வரும்னா என்னால ஒரு பிஸ்னஸ், அதாவது இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணா விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார் இவங்கெல்லாம் இருக்கும்போது, கமல் சார் ரஜினி சாரோட ப்ராஜெக்ட்ல அவங்க ரஜினி சாரை வச்சு ஒரு படம் எடுத்தா 100% சக்சஸ் ரேட் 99.9 கூட இல்லை, 100ன்னு தெரியிற இடத்துல அவங்க உங்களுக்கு அவ்வளோ பணம் கொடுக்கலாம் கான்ஃபிடென்ட்டா. மற்ற டைம்லலாம் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், பட் இவன் பெர்ஃபார்ம் பண்ண ஓகே, பட் இவனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் வரும்போது நெகோசியேஷன் நடக்கும். பேமெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க, இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ நாள் தான் நம்மளால ப்ரொடக்ஷன் வந்துட்டு இவ்வளோதான் பட்ஜெட் இருக்கு, இவ்வளோ பண்ணலாமா அப்படி கேட்டு நம்மளோட ஒரு டிஸ்கஷன் முன்னாடி இருக்கும் தான். ஸோ அப்படிதான் அது ஒர்க் ஆகும். அண்ட் பார்கெயின்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை ப்ரோ, உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ டேஸ் இருக்குல்ல, மேபி இதில் கம்மி பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி ஆகுதுன்னா நான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறேன்ல, இது ஷூட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு கொடுக்க தேவையில்லை, இது மட்டும் அப்படி நடக்கும். அது பேமெண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணி தான் இருக்குது. இட்ஸ் நாட் அ பிக் டீல், அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுல தான் இருக்குது. படம் காசே வாங்காமல் ஒர்க் பண்ணதும் இருக்குது ஸ்டார்டிங்கில். அப்போ எப்படின்னா வேலை கற்றுக்குறோம், நம்ம இப்போதான் இப்படிதான் இருக்கோன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக. நம்மளால அந்த படத்துக்கு எந்த யூஸ்மே இல்லைன்னா வாட் இஸ் த யூஸ்? அவங்க நம்மளுக்கு கொடுக்கறதுல என்ன யூஸ் அவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவோமானே தெரியாத ஒருத்தனுக்கு சும்மா அவங்க ஏன் காசு கொடுக்கணும்னு இருக்குல்ல. ஸோ நான் காசு வாங்காமல் காசே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் அதுவும் எனக்கு பிடிக்கும் தான். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக கற்றுக்கிட்டோம், கேமரானா இப்படி தான் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷனாவது கிடைக்குதுல்ல. ஸோ ஓகே. ஸோ கடைசியாக நம்ம எங்கே விட்டோம்னா பேமெண்ட்ஸ். இப்போ வந்து லெட்ஸே நீங்கள் சொன்னீங்க டெய்லி பேமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் டெய்லி பேமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யூ குட் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் தென் அட்வான்ஸ் பே லேட்டர் ஸ்கீம்ஸும் இருக்குதுன்னு சொன்னீங்க. மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் பேமெண்ட் என்ன இந்த மாதிரி ஒரு இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செகண்ட் ப்ராஜெக்டில் தே கெட்டிங் பெய்ட்னா மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் டெய்லியும் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துவோமே ஒரு 1500 சின்ன ப்ரொடக்ஷன் ஒரு 1000 ரூபாய் 1500 கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வந்து அட்வான்ஸாக ஒரு 500 தரேன், மீதி 500 இல்லைனா 500 700 800 நான் அப்புறம் தரேன்னு சொல்கிற ஒரு பேமெண்ட் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க டெய்லி கொடுத்துடலாம் ஈஸி. ஓகே. அண்ட் ஆல்சோ
இப்போது ஆட்ஸ்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ஆட்ஸ்லாம் நம்ம பண்ணோன்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 30 to 45 days உங்களோட பேமெண்ட் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஆஃப்டர் த ஷூட் கெட்ஸ் டன், ஓகே, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் நடக்கணும், அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகணும். 30 to 45 days இஸ் அவங்க சொல்கிற டைமிங். அதுதான் 30 to 45 days ஆகும். எனி ஐடியா ஏன் இவ்வளோ லாங் எடுக்குது? இல்லை, நிறைய ப்ராசஸ் இருக்குது. அவங்க ஒவ்வொரு பில்ஸாக சார்ட் அவுட் பண்ணி வரும்போது அவங்களோட செட்டப்பில் ஆர்டிஸ்டோட இது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட ஒரு ஹோல் செட்டப் இருக்கும்ல. அவங்களோட ஆஃபீஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செட்டப் இருக்கும்ல. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேட் ஐ கெஸ். எனக்கு இப்போ வரைக்குமே 30 daysக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சில டைம் 30 daysன்னு சொன்னால் கூட 10 daysல ரிலீஸ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. அண்ட் மோஸ்ட் காமனாக என்ன ப்ராக்டிஸ் இருக்குன்னா, அட்வான்ஸ் ஒரு 25% ஷூட் ஸ்டார்ட் ஆகும்போது தரோம், ஷூட் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு 25% தரோம், அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 25%, அண்ட் அதுக்கப்புறம் டப்பிங்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆகும், டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 25%. ஸோ அப்படி அந்த ஒரு ஸ்பிளிட் இருக்குல்ல. ஸோ அதுதான் மோஸ்ட் காமன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் இருக்குது. சில ஆர்டிஸ்ட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்டிஸ்ட். சில பேர் எனக்கு 50% முன்னாடி பண்ணுங்க, 50% ஷூட் முடிச்சோடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 50-50 ஸ்ப்ளிட் பண்ணுற கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் சொல்கிறேன், கொஞ்சம் ரெக்கக்னைஸ்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அப்படி பண்ணுறதும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பேமெண்ட்ஸ்னால் டெய்லி கொடுக்கறதும் இருக்குது. இல்லை 3 days ஒன்ஸ் தான் வந்து என்னால் மணி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அப்படி ஒரு இது பாயிண்ட் இருக்குன்னா 3 days ஒன்ஸ், 1 week ஒன்ஸ், அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த ஷூட். ஒரு 30 days போகுது, இல்லை 5 நாள் தான் போகுதுன்னா அந்த 5 நாள் பணம் வந்து அவங்க டெய்லியும் கொடுத்துடலாம். இல்லைனா 5 நாள் முடிஞ்சோடனே போகும்போது கூட கொடுத்துடலாம். இல்லைனா முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றான்னு சொல்லலாம். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ப்ரோ. நம்மளோட வேல்யூ என்ன, நம்ம அந்த படத்தில் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறோம், அந்த ப்ரொடக்ஷன் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த படத்தோட எங்கே ரிலீஸ் ஆக போகுது, தேட்ரிக்கலா ஓடிடி, அது எல்லாமே வந்து பிளேஸ் அ ரோல் இன் திஸ் பேமெண்ட் ஸ்டஃப் ஆல்சோ. ஓகே, ஃபைனலி வந்து லெட்ஸ் டச் அப் ஆன் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். சரிங்களா? இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. ஹவு ஃபார் ஹேஸ் இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் யூ இன் யுவர் ஆக்டிங் கரியர்? நான் வந்து ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராம் முன்னாடி ஐ யூஸ் டு ஹாவ் ஃபேஸ்புக், இப்போவும் இருக்குது. அதில் தான் வந்து நான் அந்த ரீக்ரியேஷன் வீடியோஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த டப் ஸ்மாஷ் மியூசிக்கலி டிக்டாக்ல இருந்ததுல அந்த மாதிரி ரீக்ரியேஷன் இஸ் லைக் ஒரு லாங்கர் வெர்ஷன் ஆஃப் தட். இப்போ 30 seconds தானே, இது ஒரு 1 minute. நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ப்பேன், என்னால் எவ்வளோ டயலாக்ஸ் வந்து மைண்டில் லைக் ஞாபகம் வச்சு பேச முடியுதுன்றது டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் டு டூ ஃபியூ வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் அங்கங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் இன்ஸ்டாகிராம் எடுத்தோடனே நான் வந்து அதில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கல. அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் எதுவுமே இருக்காது, ஃபோட்டோஸ் சும்மா போஸ்ட் அது இதுன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்டிங்னு ஒரு செக்மெண்ட்குள்ளே நான் ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குனதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங். சின்ன சின்ன ரீக்ரியேஷன்ஸும் போட்டிருப்பேன். பட் இந்த சின்ன 30 seconds டப் ஸ்மாஷ் வீடியோஸ், அந்த மாதிரி ரீல்ஸ், அந்த மாதிரி எதுவும் போட்டது கிடையாது. பிகாஸ் ஐ பிலீவ் தட்ஸ் நாட் மை திங். அது பண்ணவே மாட்டியாடா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, பண்ணுவேன். பட் இட்ஸ் நாட் யுவர் மெயின் ஸ்ட்ரீம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ரீல்ஸ் போடலாம்ல, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. நிறைய ரீல்ஸ் போட்டால் நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய வியூஸ் போச்சுன்னா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். எனக்கு இப்போவுமே ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் இருக்குது, 3200 தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது. இவ்வளோ படம் பண்ணிட்டேன், ஏன் ஃபாலோவர்ஸே ஏறலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. காரணம் என்னன்னா, அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும்ல, ஒரு வீடியோ என் ஃபேஸ் அங்கே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும் இன்ஸ்டாகிராமில். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை என்னோட அக்கௌண்ட்டில். நான் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. நான் போடுறது எல்லாமே என் மைண்டில் தோன்ற சின்ன சின்ன ஸ்கெச்சஸ்லாம் எழுதுனேன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்கிரிப்ட்லாம் நானே எழுதி பெர்ஃபார்ம் பண்ணி போடுவேன். டக்குன்னு ரேப் எழுத தோணுச்சுன்னா டக்குன்னு அதை ஒன்று பாடி போட்டுறேன். டப்புன்னு ஃபோட்டோஸ் மட்டும் போடுவேன். கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்டே போட மாட்டேன், ஸ்டோரி மட்டும் போடுவேன். லைக் ஆனால் வந்து அது ப்ராப்பராக ஒரு டைம் எடுத்து இந்த பீரியாடிக்கலி நம்ம வந்து இந்த இன்டர்வல்ஸில் போஸ்ட் பண்ணணும், இந்த இன்டர்வல்ஸில் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணணும், ஸ்டோரிஸ் டெய்லி பண்ணணும். அந்த ஒரு கான்செப்டில் நான் ஒர்க் பண்ணலை இவ்வளோ நாள். பட் அகெயின் அது எனக்கு அது வரலன்றதை தாண்டி எனக்கு அது வந்து எனக்கு அப்படி பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது ரீல்ஸ் போடுறதுக்கு. இந்த சென்ஸ் நான் சொல்கிறது நார்மலாக வியூஸ்க்காக ரீல்ஸ் பண்ணணுன்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல,
இது பண்ணால் வியூஸ் கிடைக்கும், அந்த ஒரு செக்மெண்ட்குள்ளே என்னால் போக முடியல, என் மைண்டு அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓகே, அது இப்போதைக்கு அது பண்ணுறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, வி ஷுடன் ஜட்ஜ் எனிவன். அது இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் நம்மளே கிரிஞ்சு வீடியோடா அது, என்னடா அது வீடியோவே கிரிஞ்சு, அவன் பேச டைலாக் கிரிஞ்சு, அவன் போடுற ஜோக் கிரிஞ்சு, கிரிஞ்சு கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கே நம்மளை வந்து ஒரு பயம் வருது. நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை நம்மளை கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ, நம்ம பண்ணுற ஆக்டிங் ஒருவேளை சிரிச்சா ஏய் கிரிஞ்சா சிரிக்கிறான்டான்னு சொல்லிடுவாங்களோ, ஒரு பயம் கிரியேட் ஆகும். அந்த ரிஸ்க் ரிவார்டு இதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அது ரிவார்டு வந்து ரொம்ப கம்மி தான். இல்லை அது எனக்கு அது அப்படி எனக்கு வியூவர்ஸ் கிடைச்சி இப்போ இவன் அப்படி ஒரு கம்யூனிட்டி செக்மெண்ட்ல எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வேணாம், நான் ஒரு ஆர்கானிக்காக கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபாலோவர்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி நான் சொல்லலை. ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா நல்லது தான், எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்னோட ஒர்க்கை பார்க்குறாங்க, அதுக்கு வேலிடேஷன் கொடுக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஹாப்பி தான். பட் எனக்கு வந்து அது இப்படி தான், அதாவது எப்படி வேணாலும் கோல் அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறதுக்கும், எனக்கு இப்படியெல்லாம் போய் கோல் அச்சீவ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து கோல் அடிக்கணுன்றத தாண்டி கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணி பாஸ்லாம் பண்ணி அப்படி போய் கரெக்டாக கோல் போஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன், அங்கேருந்து நீ பாஸ் பண்ணான்னு அடிச்சிடறேன், அப்படி ஒரு ஃபார்மேட்டில் போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. யாருமே இல்லை நீ தான் அடிச்சிடலாம் ஈஸிடா இது அப்படின்னா ஈஸி தான் அது, உங்களுக்கு அது வேண்டாம். 30 செகண்ட்ல டெய்லியும் சும்மா ஸ்லோ மோல நடந்து பண்ணலாம். அது நான் ஃபன்னா கூட இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஏதாவது ஒரு ஐ மீன் ஒரு ஹாப்பியா இருக்கிற டைம்ல மச்சான் வாடா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டா மச்சான் ஸ்லோ மோஷன் நடந்து வாடா அப்படிலாம் சொன்னா நான் பண்ணுவேன், சும்மா அவங்களுக்காக ஒரு ஹாப்பினஸ்க்காக. பட் அது ஒரு பிஸ்னஸா ஒரு கிராஃப்டா நான் யோசிக்கும் போது நான் அந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது. ஓகே, அதனால பட் நான் அந்த மாதிரி இப்போ நிறையா இதெல்லாம் இருக்கே, நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டு நிறைய நம்மளுக்கு டெய்லியும் போட்டால் இவ்வளோ காசுன்ற மாதிரி மேட்டர்லாம் நிறைய ஆப்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது ஏன் நான் பண்ணல, அது நீங்கள் பண்ணலாமே உங்களுக்கு பார்ட் டைமாக ஒரு காசும் கிடைக்குமேன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். பட் அது எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு நான் எனக்கு தோசை தான் பிடிக்கும், நான் தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்குன்ட்டு இப்போ கடைக்கு போயிட்டு எனக்கு தோசையே இல்லை, எல்லா கடையும் க்ளோஸ், ஒரு கடை தான் ஓப்பனில் இருக்குது, அங்கே தோசை இல்லை இட்லி மட்டும்தான் இருக்குது, சாப்பிடலான்னு எனக்கு பசிக்கும்னு சொன்னா இட்லி சாப்பிடுவேன். இட்லி சாப்பிட மாட்டேன்னு கிடையாது, அதுவும் மாவுல தான் செய்யறாங்க, தோசையும் மாவுல தான் செய்யறாங்க, இது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு நான் சாப்பிட்றேன். அதுவும் இதுவும் வச்சா நான் இது சாப்பிடுவேன். இது இல்லவே இல்லை ஒரு நாள் வெயிட் பண்ணுவேன், இது இல்லவே இல்லை 2 நாள் வெயிட் பண்ணுவேன், பசி தாங்க முடியலன்னா நான் இட்லி சாப்பிடுவேன். நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. அந்த மாதிரி மேபி நான் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு என் மைண்ட்ல சுத்தமா அது இல்லை, அப்படி எனக்கு பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஓகே, மேபி பண்ணலாம். சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப். அதை தாண்டி வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு லைக்ஸ் வேணும், ஷேர்ஸ் வேணும், அதில் வந்து எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்லாம் எந்த யோசிக்கல. எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. இப்போ நிறைய டிரெக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல இருந்து நிறைய நியூ டேலண்ட்ஸை வந்து காஸ்ட் பண்றாங்க அவங்க படத்துல. ஸோ நம்மளோட என்ன ப்ராப்ளம்னா நம்ம வி காட் யூஸ் டு திஸ் ஃபார்மேட். அந்த ஒரு 20 செகண்ட்ஸ் பார்க்குறோம், நான் போடுறது எதுவுமே 20 செகண்ட் 30 செகண்ட், நான் போடுறது எல்லாமே 1 மினிட்டுக்கு மேல 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் இருக்கு. அதை என் வீட்டுல எங்க அப்பா அம்மாவே உட்காந்து ஃபுல்லா பாப்பாங்களான்னு என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் அதை பாக்குறவங்களும் இருக்காங்க. 1000 பேர் பாக்குறாங்கன்னா அதுல ஒரு 10-20 பேராவது ஃபுல்லா பாப்பாங்கல்ல. அதுல நம்மளுக்கு என்ன உள்ள ஸ்டஃப் இருக்கோ அதை பார்த்து நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையிலையும் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, அண்ட் ஆல்சோ தட்ஸ் ஃபார் மீ, ஐம் போஸ்டிங் இட் ஃபார் மை செல்ஃப் டூ. நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் எழுதும்போது அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம், அதை ஷூட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வச்சா இப்படி இந்த ஆங்கிள் வைக்கலாமான்னு அங்கே ஒரு நாலேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு டிஸ்கஷன் நடக்குது, டப் பண்ணுறோம், அது நம்மளே பண்ணுறோம். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் தானே. ஒன்று எஃபர்ட் போட்டு பண்ணும்போது போஸ்ட் பண்ணுவது அப்பாடா 10 பேர் லைக்கா 10 லைக்கா ஓகே பரவாயில்ல 10 லைக், நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுவோம். அப்படி ரீச் ஆகும். ஒரு வீடியோ ரீச் ஆகும், ஒரு வீடியோ ரீச் ஆகாது. பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஒர்க் பண்ணி போட்டிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தூங்கலாம் நைட்டு நிம்மதியாக. ஸோ அப்படிதான் நான் இன்ஸ்டாகிராமை வந்து நான் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எங்கேயாவது? ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரோ நீ இந்த வீடியோ போட்டிருக்கீங்கல்ல, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட் எனக்கு ஷேர் பண்ணாங்க. தட் இஸ் பிகாஸ் நீங்க இப்படி வீடியோ போட்டதுனால தான். இப்படி போட்டதுனால தான். சும்மா நார்மலாக ரீல் போட்டால் எங்கே ஷேர் ஆயிருக்கும், ஒரு 100 100 ஒரு 1000 1000 நான் போயிருந்திருப்பேனா இருக்கும். ஏதாவது ஒன்று சின்னதா ஏதாவது ஒரு யூனிக் நம்மளோட டச் ஏதாவது இருந்திருக்கலாம். இப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பக்கா யூனிக் கேட்டகரியில வரும்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. என்னை விட பெட்டரா என்ன மாதிரியே பண்ற இருக்கலாம். பட் என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ப்ரோ அந்த நடந்து வரும்போது நீங்க உட்காந்து டைலாக் பேசுனீங்களா, அது இன்னொரு வாட்டி பண்ணி காமிங்களா அப்படியும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த மாதிரி சொல்றேன். 1-2 பேர் அப்படியும் கேட்டிருக்காங்க. அது சின்ன ஒரு வேலிடேஷன் தான், சின்ன ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தான் அது எனக்கு. ஓகே பரவாயில்ல ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. அப்படியே எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. மூவி செட்ஸ் போகும்போது
அந்த வீடியோ நீ போட்டல நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தேன், இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹெல்பிங் மீ. பட் நான் ஐம் நாட் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பூஸ்டிங். ஒரு பிளாட்ஃபார்ம். எனக்கு வேற எங்க போஸ்ட் பண்ணி நான் உலகத்துக்கு வெளியே எங்க நான் காமிக்க முடியும்னால இன்ஸ்டாகிராம்ல தான் இப்போதைக்கு காமிக்க முடியுது. வெளியே காமனா யூஸ் பண்ற ஒரு பிரிட்ஜ் ஃபார் ஆர்டிஸ்ட், ஃபார் எனி சார்ட் ஆஃப் பிசினஸ்னா அது இன்ஸ்டாகிராமா. அது இட் பிளேஸ் a very vital role in our daily life now. அதனால நான் அது அப்படி யூஸ் பண்றேன். I'm not very, but it's not like a full fledged platform for content creators ன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா they get their business done through Instagram, but I don't get it done through Instagram. I try to make it Instagramல ஏதாவது ஒர்க்ஸ் கிடைக்குமா அப்படி இப்படின்னு. பட் ஐம் நாட் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் இட் ரைட் நவ். மேபி இருக்கலாம் ஃபியூச்சர்ல. ஐ மைட் சேஞ்ச் மை ஒர்க்ஸ். இந்த பாட்காஸ்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவன் பாரு என்னென்ன சொன்னா பாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. சொல்லக்கூடாதுன்னு தானே எனக்கே வந்து 100% சொல்ல. You don't know what's in the future. So இப்போதைக்கு உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? படங்கள் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும், நல்ல கேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு. இவன் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குன்றத தாண்டி நார்மலான ஒரு கேரக்டராக இருந்தாலும் இவன் டச்சில் அவன் பண்ணுறான் பாரு, புதுசாக ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று, புதுசாக ஒரு டச் ஒன்று கொடுக்குறான் பாருன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுன்ற ஆசை. அவ்வளோதான். எனக்கு பெருசாக ஒரு ட்ரீம் இருக்குன்னா, பெரிய பெரிய ட்ரீம்ஸ்னா அதான் பெரிய ஸ்டார் ஆகும். இன்ஸ்டாகிராம் எங்கேயுமே இல்லை அந்த ட்ரீம்ஸ். பாருங்க, அந்த டாப்பிக்கே நான் மறந்துட்டேன். அப்போ அவ்வளோதான் நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். பட் டெஃபினட்டா இன்ஸ்டாகிராம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் அது அந்த இன்ஸ்டாகிராம்ல நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்ன்ற ஒரு செக்மெண்ட்ல நான் இப்போ வரல, இப்போதைக்கு இல்லை. பட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு எனக்கு. ஓகே, பட் என்னோட டச்ல பண்ணணும், நார்மலா யூஷுவல் ஸ்டஃபா இல்லாம புதுசா ஏதாவது ஒரு டச்ல இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அது ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் வாஸ் தி ஒன்லி பிளாட்ஃபார்ம், வேறு எங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கல நீங்கள்? ஓகே, கடைசியாக வந்து வில் டச் அப் ஆன் வாட் இஸ் சக்ஸஸ். சக்ஸஸ்னால் என்ன? நம்ம முன்னாடியே பேசணும் அதை பற்றி. பட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, நான் படித்த காலேஜ்லேயே நான் மறுபடியும் சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன். இஸ் தேட் வாட் சக்ஸஸ் மீன்ஸ்? அதுதான் வந்து சக்ஸஸா? லைக் நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறீங்க? என் லைஃப்பில் கரியரை விட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? இல்லை, நான் போனது சக்ஸஸான்னு கேட்டால் அது வந்து சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட். ஓகே, நிறைய ரிசல்ட்ஸ் வரும், வராமல் போகலாம். அதில் ஒரு பெட்டர் ரிசல்ட். இப்போ வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸில் இந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டானா, நம்மளோட ஒரு க்ரோத் இல்லை, நம்மளோட ஒரு க்ரோத்னே வச்சுப்போமே, நம்மளோட க்ரோத், நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்குலாம் ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு. அந்த க்ரோத்தை பார்த்து நம்ம படித்த காலேஜ்லேயே நம்ம கூப்பிட்ருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட். அது நல்ல ஒரு பாசிட்டிவான ஆர்கானிக்கான ஒரு ரிசல்ட். அவங்களா கூப்பிட்டு ப்ரோ வரீங்களா, நம்ம காலேஜ்க்கு வரீங்களான்னு கேட்கறது ஒரு ரிசல்ட். அது நல்ல ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஓகே, நம்ம வேலிடேட் பண்ணி கோல் தட் யூ அச்சீவ்ட். ஓகே, சக்சஸ்ன்றது வந்துட்டு இட் சேஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்பாடா இப்போ வந்து இந்த டைரக்டரோட படத்தில் நம்ம நடிச்சிட்டோம்னா சக்ஸஸ் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அங்கே நடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தோணும் இது இல்லை சக்ஸஸ். இதுக்கப்புறம் இட் டிஃபர்ஸ் டைம் டு டைம். அண்ட் ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம சக்ஸஸ், லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிட்டோன்ற ஒரு பாயிண்ட் நம்ம வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காகவே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒர்க் பண்ணு, டெய்லி ஒர்க் பண்ணுவோம். have these small, you know, சின்ன சின்ன ட்ரீம்ஸ் வச்சு பிக் ட்ரீம்ஸ் இருக்குல்ல, ட்ரீம் பிக் இருக்குல்ல, அதை தாண்டி குட்டி குட்டி ட்ரீம்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணி குட்டி குட்டி ஹாப்பினஸையும் என்ஜாய் பண்ணணும். பெரிய ட்ரீம்ஸ்க்கு மட்டும் எய்ம் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தா நம்ம சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் விட்டுருப்போம். மேபி அந்த ட்ரீம் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கலாம், அதுல சந்தோஷப்படலாம். பட் பின்னாடி வந்து அதை நிறைய இழந்திருப்போம்ல. ஸோ அதையும் பண்ணாத மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்ன சக்சஸ், குட்டி குட்டியான விஷயங்களுக்குலாம் ஓகே இன்னைக்கு போய் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த டேவை முடிச்சோண்டான்னு ஒரு சக்சஸ் ஃபீல் இருக்குல்ல, அந்த சக்சஸ் தான் இந்த சக்சஸ். தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு குட்டி விஷயம் தான். எனக்கு இப்போ நான் லைஃப்ல சக்சஸ்னா எனக்கு ஜென்ரலா எல்லா பசங்களும் சொல்ற மாதிரி எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். எங்க அப்பா அம்மா எனக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்து வந்தும் கூட என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனாவே வளர்த்துல. என் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்தது இல்லை, எனக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு இது வரைக்கும் பிரச்சனையே இருந்தது இல்லை. எப்படியாவது எங்க அப்பா அம்மா மூலியமாவோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ எனக்கு வெளியிருந்து கிடைக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலோ என் லைஃப், நான் தனியா வந்தேன், சென்னைக்கு தனியா வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா வந்ததுல இருந்து புஷ் பண்ணி நான் வந்து இப்போ நீங்க என்ன கூப்பிட்டு ஒரு பாட்காஸ்டுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னா
அதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நான் மட்டுமே பண்ண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி வந்தது தான் அது சக்ஸஸ்ன்றது. இதெல்லாமே நான் சக்ஸஸாக தான் கன்சிடர் பண்ணுறேன் டெய்லியும். நீ என்னை கூப்பிடணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கீங்க, நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். எவ்வளோ ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த டேல நான் சக்சீட் ஆயிட்டேன் தான். என்ன மனசுல இருந்ததெல்லாம் நீங்க கேட்கறதெல்லாம் நான் வந்து ஜென்யூனா மைண்ட்ல இருந்து எல்லாம் சொல்றேன். அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் அந்த என்விரான்மெண்ட்டும் நீங்க கிடைச்சது வந்து ஒரு சக்சஸா ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த பாயிண்ட் வந்தா நான் சக்சஸ் ஆயிட்டேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நான் இது வரைக்கும் வச்சது இல்ல. ஸ்பெக்ட்ரம் மாதிரி வைக்கவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்தா நான் சக்சீட் ஆயிட்டேன் லைஃப்ல அப்படின்னு எனக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை இல்ல. சின்ன சின்ன விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்றது கூடவே சக்சஸ் தான். அது இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணாம இன்னொருத்தன் லைஃப்ல அது எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாம நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணி சந்தோஷப்பட்டு என்னை சுத்தி இருக்க அவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னாலே சக்சஸ் தான். ஆமா, வெரி நைஸ் அனாலஜி ஆஃப் சக்சஸ். ஆனா அதோட ஒரு அப்படியே ஃபிளிப் பண்ணுவோம் அந்த பிளேட்டை. வாட் டஸ் ஃபெயிலியர் மீன் டு யூ? இப்போ நீங்க ஃபெயிலியர்னா இதில் நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லைங்க? ஆமா, மேபி இட் கேன் பி இன்செக்யூரிட்டிஸ் யூ குட் நெவர் ஓவர் கம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆடிஷனில் போயிட்டு அப்படி என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாள் ஒரு ஃபெயிலியர் ஃபீல் பண்ணீங்களா? அதெல்லாம் வந்து வாட் இஸ் ஃபெயிலியர்? அப்புறம் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? அதுதான், அது சின்ன வயசுல இருக்கும்போது அந்த டைம்ல இந்த இம்மெச்சாரிட்டி அதுல தான் அந்த அழுது. இப்போ அழுக மாட்டேன்னு கேட்டால் இப்போ கூட அழுவேன். நீங்க இப்போ ஏதாவது என்ன ஏதாவது திட்டிட்டீங்கன்னா நான் போயிட்டு வீட்டில் மேபி நான் அழுவேன். எனக்கு அழுவ தோணுச்சுன்னா அழுவேன். நாங்க திட்டுறதுல எனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நான் அழுவேன். ஹர்ட் ஆகலன்னா அழுக மாட்டேன். ஓகே ஓகே. மைண்டுக்கு கொண்டு போயிட்டேன்னா நான் அழுவேன். அழுகாம அப்படி இருக்க மாட்டேன். அழுகுறதுன்னா ஃபெயிலியர் இல்ல நான் சொல்ல வரேன். ஓகே. சோ அந்த டைம்ல நான் அழுதுருக்கேன் அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. ஓகே, அது இன்செக்யூரிட்டியா மாறிச்சு. ஒருவேளை நம்ம சினிமாக்குள்ள வரலையோ. ஆனா அந்த டைம்ல வேற நான் மொட்டை வேற அடிச்சிருந்தேன். மொட்டை அடிச்சு இவ்வளவுதான் முடி வளர்ந்துச்சு. எனக்கு சும்மாவே முடியெல்லாம் எனக்கு ரொம்ப முடி வெட்டிட்டு நிறைய பேருக்கு இன்செக்யூரிட்டி இருக்கும், உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி. சோ அந்த மாதிரி டைம்ல ஹேண்டில் பண்ண தெரியல. பட் when time goes நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து வர ஒரு லேர்னிங் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல ஃபெயிலியரை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கணும். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிருச்சு, எப்படி அதை கண்ட்ரோல் தோத்துட்டோன்னே வெப்பமே என்ன ஆப்ஷன் எடுத்தது, நம்ம எதனால தோத்தோன்றதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும். இல்லைன்னா அந்த பிளானையே மாத்தணும். அதை ரெக்டிஃபை பண்ணாம விட்டு அதையவே மறுபடியும் பண்ணாதான். பைக் இல்லையா தூக்கு சைக்கிள் போவோம், சைக்கிள் இல்லையா தூக்கு ஸ்கேட் போர்ட்ல போவோம், ஸ்டைலா போயிடும். இந்த கஷ்டப்பட்டு தோத்துட்டோமே வலிக்கதான் செய்யும். சில இடத்துல எல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்ம வந்து தோத்தோன்னே பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு உட்கார முடியாது. கஷ்டமா தான் இருக்கும். அது மைண்ட்ல வலிக்குதுன்னா வலிக்குன்னு ஒத்துக்கணும். அடிச்சா வலிச்சுன்னா வலிச்சதுன்னு ஒத்துக்கணும். வலிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அது பை டைம் வந்து டைம் கோஸ் நம்ம லைஃப்ல ஒரு ஃபேஸ்ல இன்னொரு ஃபேஸ் போகும்போதும் ஃபெயிலியர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். சக்ஸஸ் இப்படி போகுதுன்னா இந்த சைடில் ஒரு சைடு மேபி ஃபெயிலியர்ஸ் வரலாம். எஸ்பெஷலி ஆக்டிங்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்னோட க்ரோத் இப்படியே இருக்குமான்னு கேட்டால் தெரில. மேபி இப்படி போவோம், மறுபடியும் கீழே வரலாம், ஃபெயிலியர்ல முடியலாம், மறுபடியும் நான் ஃபெயிலியர்லேருந்து ஃபெயிலியர்ல உட்காரேன்னா இல்லை ஃபெயிலியர்லேருந்து என்ன தப்பு பண்ணன்றதை ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் மேலே வரன்ற ஒரு ஆப்ஷன் என்கிட்ட தானே இருக்கு. ஸோ அது வந்து லேர்னிங் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். சாரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன லேர்ன் பண்ணி எதை ரெக்டிஃபை பண்ணி எதை மாத்திக்கிட்டு நம்ம முன்னாடி போறோன்றதான் யோசிக்கணும். ஸோ வந்து அது ஃபெயிலியர் நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு இல்லை. வருத்தப்படலாம், கொஞ்ச நேரம் வருத்தப்படுங்க, அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். வருத்தப்பட்டுட்டே இருந்து நம்ம முன்னாடி தெரியிற விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டியர்ஸ் மறைச்சிரும். முன்னாடி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மறைச்சிரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறைச்சிரும். எல்லாரும் சொன்ன பிலாசபி தான், அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன் காமனா. அது கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ உட்காந்துட்டோம்னா முன்னாடி நம்ம கண்ணுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் தெரியாது. எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் லைஃப்ல. எதுவுமே பண்ண முடியாது போல, இது மேல நம்ம இப்படியே உட்காந்துடலாம் போலன்னு. அப்படி இல்லை, இப்படி போல நேரா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் போனா அங்க ரோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா லெஃப்ட் போய் ரைட் போய் மறுபடியும் யூ டர்ன் போட்டாலும் அந்த ரோட்ல போலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். பட் அதுக்கு எங்கன்னா நீங்க ஃபெயிலியரோட நின்றக்கூடாது. ட்ராக்கிங்கும் இருக்கும் பண்ணி அப்புறம் மறுபடியும் வேற பாத்து சூஸ் பண்ணி கார் இழுத்து விட்டா போகும்ல, அந்த கார் கொஞ்சம் பின்னாடி வரலாம், தப்பு இல்ல, வந்துட்டு போய்க்கலாம், பொறுமையா போய்க்கலாம். ஓகே, இதெல்லாம் பேசிட்டு போயிட்டு நானே வீட்டுல யோசிப்பேன் என்னெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு யோசிப்பேன். பட் எனக்கு இப்ப மைண்ட்ல தோன்றதை நான் சொல்றேன். சொல்லுவாங்க உலகமே தோத்துட்டேன் சொல்ல, நீ தோத்துட்ட ஒத்துக்கிறா ஒத்துக்கோல போடான்னு. நான் ஒத்துப்பேன், நான் தோத்துட்டேன்னு ஒத்துப்பேன். அது வந்து கண்ணு இருக்குது அந்த கேட்டகரியில நான் தான் அழுதுட்டேன் ப்ரோ. தோத்துட்டேன்னா தோத்துட்டேன். Accepting defeat is the first step to success. Exactly. பாத்தீங்களா, நீங்க ஆன்சர் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். Okay, any tips that you want to share with the audience personally, ஒரு ஆக்டிங் கரியர்ல இருந்து வரவங்கள
எனி டிப்ஸ்? அங்கே பார்த்தா அங்கே பார்த்தாங்க ஆடியன்ஸ் அங்கே தான் இருக்காங்க. டிப்ஸ்னா இப்போது ஐம் 24 years old. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்த ஒரு ஜேர்னிலேருந்து என்னால் என்ன சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸில், நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேர் கேட்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ சினிமாக்குள்ளே எப்படி வரணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சினிமா பேக்ரவுண்ட் இருந்து அங்கேருந்து வந்த ஒரு ஆள் கிடையாதுன்றது. ஸோ அவங்க கேட்குறது வந்துட்டு எப்படி வரணும், உள்ளே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு நடிக்கிறதுக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், ஆக்டிங் ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணணுமா, இல்லை வந்து நான் யார் அப்ரோச் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்குன்றது. நான் பண்ணது வந்துட்டு என்னோடய ஜேர்னி மாதிரி எல்லாரோட ஜேர்னியும் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. மேபி ஃபேமிலிலேயோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களையோ இண்டஸ்ட்ரியில் அதாவது ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற, சினிமாவில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க இருந்து அவங்கக்கிட்ட கேட்டு ஏதாவது ஹெல்ப், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஐடியாஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஜேர்னி மட்டும் சொல்கிறேன், அதாவது நான் எப்படி வந்தேன்னு மட்டும் சொல்கிறேன். ஆடிஷன் கால்ஸ், அதாவது காஸ்டிங் கால்ஸ் நம்ம சோஷியல் மீடியாஸ்லேயே நிறையா வருது. அது போக வாட்ஸ்அப் குரூப்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்ஸ் கூட நீங்கள் எப்படி அதில் ஆட் ஆகுறது, நான் எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் கால்ஸ் இருக்கும். நிறையா வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தேவைப்படுது, வென்யூ கொடுத்துருப்பாங்க, இல்லைனா மெயில் ஐடி கொடுத்து மெயில் பண்ண சொல்லுவாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வீடியோவை. அண்ட் ஆல்வேஸ் ஒரு செட் ஆஃப் பிக்சர்ஸ் வச்சுக்கோங்க, உங்களோட கரண்ட் லுக் பிக்சர்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ எவ்ரி 3 months நீங்கள் புதுசாக உங்களோட ஃபேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது சின்ன சேஞ்சஸாவது இருக்கும். ஹேர் ஸ்டைல் மாறி இருக்கலாம். கரண்ட் லுக்கில் ஒரு க்ளோஸ்அப், ஒரு மிட் ஷாட், ஒரு ஃபுல்லு, உங்களுக்கு சைட் ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ, அதாவது உங்களை பற்றி நீங்களே, உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும், ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர், இல்லைனா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு பயோடேட்டா அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் கேட்கும்போது காஸ்டிங் கால்ஸ்க்கு அனுப்பும்போது இதுவும் அனுப்பிச்சுடுங்க, கரண்ட் லுக் பிக்சர்ஸ் ஏதாவது. அண்ட் ஆல்சோ செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ நான் சொன்ன மாதிரி. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ, அதாவது 1 minute ஒரு 1.5 minutes உங்களால் ஏதாவது உங்களோட டேலண்ட்டை வெளியே, அதாவது அந்த யார் பார்க்குறாங்களோ டிரெக்டரோ இல்லை அந்த டீம்லேருந்து யார் பார்க்கணுன்னாலும் அவங்களுக்கு அனுப்புகிறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 1.5 நிமிஷத்துக்கு இல்லைனா ஒரு 2 minutes மேக்ஸிமம் ட்ரை டு கீப் இட் ஒரு 1 minute 1.5 minutesக்குள்ளே பண்ணி நீங்கள் அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. கேட்கும் போதெல்லாம் அனுப்புங்க, மெயில் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபெயில் மேக் ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் பேசுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற சொல்லுங்கள். அவங்க கரெக்டான டைமில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா பேருங்க உங்களை எப்போவுமே க்ரூம்டாக வச்சுக்கோங்க. ஆக்டிங் கிளாஸை ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, உங்களால் அதுக்கான ஒரு செட்டப் இருக்குது, உங்களால் ஜாயின் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்கோப் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யூ. நீங்கள் ஏன்னா அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டெக்னிக்ஸ், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். நிறையா நல்ல ஸ்கூல்ஸ், ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இருக்குது. நிறைய மூவிஸ் பாருங்கள், புது புது கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதெல்லாம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க சொன்ன அட்வைசஸ், அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே சித்தார்த், தேங்க்யூ எங்களோட பாட்காஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு. And then that's it. Thank you for coming here and helping us, grow the freelancing community. Yeah.